அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே இஸ்லாம் மார்க்கம் என்னென்ன விஷயங்களிலே மற்ற சித்தாந்தங்களிலிருந்து தனித்து சிறந்து விளங்குகிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அப்பழுக்கற்ற வாழ்க்கை, திருக்குர்ஆனுடைய நம்பகத்தன்மை, உலக அளவில் மனித குலத்தில் சமத்துவம் ஏற்படுத்துதல், இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் இஸ்லாம் தனித்து விளங்குகிறது என்பதை பார்த்துவிட்டு, நேற்றைய தினம் இஸ்லாம் இயற்கைக்கு ஏற்ற மார்க்கமாக, மனிதர்களுக்கு சிரமம் தராத மார்க்கமாக, மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப சட்டங்களை வழங்கிய மார்க்கமாக இருக்கிறது என்பதில் ஒரு பகுதியை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தில் மனிதன்ட்ட இருக்கிற ஒரு பலவீனத்தை அவர்கள் நீக்குகிறார்கள், அப்புறப்படுத்துமாறு நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அது என்ன பலவீனம் என்று சொன்னால், நம்ம கடவுளை இறைவனை அல்லாஹுவை படைத்தவனை திருப்திப்படுத்துவதாக இருந்தால் நமக்கு தாங்க முடியாத சிரமங்களை நம்ம தாங்கிக் கொள்ள வேண்டும், நம்ம கஷ்டப்பட வேண்டும். இயற்கையில நமக்கு எது முடியாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் செய்யணும். கடவுளுக்காக இறைவனுக்காக அதை செய்யும் பொழுது இறைவன் நம்ம மேல ரொம்ப அன்பு செலுத்துவார் என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள். இதே மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயும் இருந்தார்கள். ஏன் சஹாபாக்கள்ல கூட சில பேர் இதே மாதிரி இருந்தார்கள். இப்படி தங்களை தாங்களே கஷ்டப்படுத்திக் கொள்வதே வணக்கம் நினைப்பது. சில வணக்கத்தை கூட செய்யறதுங்கிறத பற்றி நம்ம நேற்று பார்த்தோம். வணக்கமாவெல்லாம் அது இருக்காது, சும்மா நம்மளே வேதனைப்படுத்திக் கொள்வது, அதை வணக்கம் என்று நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறார்கள். அதே மாதிரி சஹாபாக்கள் இருந்தார்கள். வணக்கத்தை தொழுகைய 2 ரக்காத்துக்கு பதிலாக 200 ரக்காத் தொழுவதில் என்பது இருக்கிற வணக்கத்தை அதிகப்படுத்தி சிரமப்படுவது. அந்த டாபிக் இல்லை இன்னைக்கு சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, அது வணக்கமாவே இருக்காது, அது இறைவனை கண்ணியப்படுத்துற வகையில சேரவே சேராது. சும்மா நம்மளை வேதனைப்படுத்திக்கிறோமே, நம்ம நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறோமே, நம்ம உடம்புல இருந்து ரத்தத்தை சிந்துவோமே அப்படி நினைத்து கொண்டு நிறைய காரியங்களை முஸ்லிம்களையும் செய்கிறார்கள், மற்றவங்களும் செய்கிறார்கள். இது மாதிரி செய்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப வன்மையான முறையில் கண்டித்து திருத்தியதை அவங்களுடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள், சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது வெளியில ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். பள்ளிவாசலுக்கு வெளியே ஒருத்தர் நிற்கிறார். இங்கே சொற்பொழிவு மேடையிலிருந்து பார்க்கும் பொழுது அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்களுக்கு தென்படுகிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இவர் யாரு ஏன் நிக்கிறாரு? எல்லாரும் உள்ள உட்கார்ந்து உரையை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவர் மாத்திரம் கேட்காம நிக்கிறாரு. இது பகல்ல நடக்கிறது, ஒரு பகல் நேரத்தில், வெயில் நேரத்தில் நடக்கிறது. அப்ப அவங்க மக்கள் சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, அவருடைய பெயர் அபு இஸ்ராயில். அவர் அபு இஸ்ராயில்ங்கிற ஆள், அந்த வெளியே நிக்கிற ஆளு. அவர் ஏன் அப்படி நிக்கிறாருன்னு கேட்டா, நதர அன் யகூம வலா யகூத, உட்காராம நின்றுகிட்டே இருக்கிறது என்று ஒரு நேர்ச்சி செஞ்சு விட்டார். இறைவனை திருப்திப்படுத்துறோங்கிறதுக்காக வேண்டி அவர் என்ன நினைக்கிறாரு, நான் இறைவா எனக்கு இந்த காரியத்தை நீ நிறைவேற்றினால் நான் உட்காரவே மாட்டேன், ஒரு நாள் ஃபுல்லா 24 hours உட்கார்றது கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிட்டாரு, நேர்ச்சி பண்ணிக்கிட்டாரு. அதனால இப்ப இங்க எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாலும் அவரால் உட்கார இயலாது. ஏன்? இறைவனுக்காக நிக்கிறதுன்னு ஒரு நேர்ச்சி பண்ணி கொண்டார். அதோட இருந்தாலும் பரவாயில்ல, நிக்கிறது எங்க நிக்க வேண்டும் கேட்டா, அவளா எஸ்தல் இல்ல, நிழல்ல நிக்கிறது இல்ல, வெயில்ல தான் நிப்பேன். அவர் நேர்ச்சி பண்றாரு எப்படின்னு கேட்டா, இறைவா நான் உனக்காக நின்றுகிட்டே இருப்பேன், உட்கார மாட்டேன். அதுவும் எங்க நிக்க வேண்டும் கேட்டா, வெயில்ல தான் நிப்பேன். இல்லன்னா உள்ள கூட நின்றுக்கலாம். அவரு வெளியே நிக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டா, அப்படி அவர் நேர்ச்சி பண்ணிருக்கிறார், நியத்து பண்ணிருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, வலா எத்தக்கல்லம, பேசுறதும் கிடையாது நேர்ச்சி பண்ணிட்டாரு. ஒரே ஒரு விஷயத்துக்காக வேண்டி அவர் என்ன நேர்ச்சி பண்றாருன்னு கேட்டா, ஒரு நபரா நிக்கிறது, வெயில்ல நிக்கிறது, அதுலயும் யார்ட்டையும் பேசுறது கிடையாது. யார் பேசினாலும் சைகை தான், வாயை திறந்து பேசக்கூடாது. இது இறைவனுக்கு நான் செய்கிற ஒரு தவம், தியாகம், வணக்கம் அப்படி நினைத்து அவர் செய்கிறார். அதோட ஒரு யசும நோம்பு வேற வச்சுக்கிட்டு, இவ்வளவு எப்படி செய்யறாரு அவரு? பேசவும் மாட்டாராம், வெயில்ல தான் நிப்பாராம், நோம்பு வேற வச்சுக்கிறாராம். இப்படி நான் இறைவனுக்காக நேர்ச்சி பண்ணிட்டேன், நேர்ச்சி பண்ணிட்டாரு
அது ஒரு நோக்கத்தோடு தான் அவர் நிக்கிறாரு என்று சஹாபாக்கள் விளக்கம் சொல்றாங்க. வெயில்ல நிக்கிறவரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப இப்படி பதில் சொல்லப்படுகிறது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முர்ஹு ஃபல்யதகல்லம், முதல்ல அவரை பேச சொல்லுங்க. பேச மாட்டேன் என்பது இயற்கைக்கு மாற்றமானது. பேசுவது என்பது அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த தனிச்சிறப்பு. நம்ம மற்ற ஜீவன்கள்ல இருந்து எதுல தனித்து விளங்குறோம்? பேசுறதுல தான். மற்ற வெளிப்படையா நம்ம எதுல தனிச்சு விளங்குறோம்? ஆடு மாடு கழுதை குதிரை குரங்கு சிறங்கு எதுவுமே பேசாது. மனிதன் மட்டும்தான் பேசுகிற திறன் படைத்தவனாக இருக்கிறான். பேச்சில தான் இவனுடைய சிறப்பு அடங்கி இருக்கு. பகுத்தறிவுலாம் கூட சொல்லுவாங்க. அது கூட கொஞ்சம் கொஞ்சம் வேற ஜீவனுக்கு இருக்கிறது. முதலாளி யாருன்னு கரெக்டா தெரியல. ஒரு மாடு கரெக்டா வீட்டுக்கு போய் சேர்ந்துருதா இல்லையா? இவன் தான் முதலாளி, இவன் முதலாளி இல்ல, இவன் தான் நமக்கு எஜமா, இவன் எஜமான் இல்லைன்னு மாடு விளங்கி வச்சிருக்கா இல்லையா? பால் கறக்க போகும்போது எவன் காசு கொடுத்து வாங்கினா அவன் தான் பால் கறக்க முடியுது. இன்னொருத்தமே கள்ளத்தனமா கறக்க போனா உதச்சி தள்ளுதா இல்லையா? அது கூட பகுத்தறிவு இருக்கத்தான் செய்கிறது. எதை திங்கணும் எதை திங்க கூடாதுன்னு பகுத்தறிவு இருக்கா இல்லையா? அதுக்கு போய் நீங்க அது திங்காத ஒரு சாமான வச்சா சாப்பிடுமா? அது இது நமக்கு உள்ளது இல்லைன்னு தள்ளிட்டு போயிருமா இல்லையா? அப்ப அதுகளுக்கு கூட கொஞ்சம் பகுத்து அறியுது. சில விஷயங்களை எதை திங்கலான்றதுக்கு தெரியுது, எதை திங்க கூடாதுன்னு தெரியுது, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியுது, யாரை கண்டா குலைக்கணும்னு தெரியுது, யாரை கண்டா வாழை ஆட்டணும்னு தெரியுது. கரெக்டா விளங்கி தானே வச்சிருக்குது. எதுல தனிச்சு விளங்குறோம்? மனுஷன் தனிச்சு விளங்குறதே பேசுறதுல தான். இதெல்லாம் செஞ்சாலும் அதுக்கு நன்றின்னு திருப்பி சொல்ல தெரியாது. வாழத்தான் ஆட்ட தெரியுமே தவிர நீங்க செஞ்ச உதவிக்கு தேங்க்ஸ் சொல்லுமா? அதை நமக்கு தான் சொல்ல இயலும். அல்லாஹ்வே என்ன செய்யறான்? நம்முடைய சிறப்பாக சொல்லி காட்டும் பொழுது அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான அல்லமஹுல் பயான், மனிதனை அல்லாஹ் படைத்து உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? குர்ஆனை கற்று தந்திருக்கிறான். அதோட உங்களுக்கு என்ன தந்திருக்கிறான்? அல்லமஹுல் பயான், பயானை, அதாவது நினைச்சதை விளங்கியதை அடுத்தவருக்கு எடுத்து சொல்வதுதான் பயான். அதை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கான். அதான் நான் கொடுத்த சிறப்பு. மனிதனுடைய சிறப்பு என்னவென்றால் உனக்கு தெரிஞ்சதை அடுத்த ஆளுக்கு சொல்ல இயலும். அப்ப அவ்வளவு பெரிய பாக்கியம் பேசுதல் என்பது. அதை நிறுத்துறாரா இவர்? நான் பேசவே மாட்டேன், கெட்டதை பேச மாட்டேன்னு சொல்லு, அது பரவாயில்ல. அது கூட காலமெல்லாம் அதை கடைப்பிடி, அது பரவாயில்ல. அது என்ன ஒரு நாளைக்கு மட்டும் பேச மாட்டேன், இது ஒரு நல்ல முறை இல்ல. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, முர்ஹு ஃபல்யதகல்லம், அவரை பேசும்படி முதல்ல உத்தரவு போடுங்கள். அதே மாதிரி வல் யஸ்தல் இல்ல வல் யகூத, நிழல்ல உட்கார சொல்லுங்க. முதல்ல அவர் வெயில்ல நிக்கிறேங்கிறார், அதுவே தப்பு. நின்றுகிட்டு இருப்பேங்கிறார், அதுவும் தப்பு. பேசவே மாட்டேங்கிறார், அதுவும் தப்பு. 3 தப்பு அவர் செய்யறாரு. வெயில் தான் நிப்பேங்கிறாரு, அது ஒரு தப்பு. உட்காராம நின்றுகிட்டே இருப்பேங்கிறாரு, அது ஒரு தப்பு. 3வது தப்பு நான் பேசவே மாட்டேங்கிறாரு, அது ஒரு தப்பு. அதே நேரத்தில் சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒல் யுத்திம சௌமஹு, நோன்பை வேண்டாம் அவர் பூர்த்தி ஆகிட்டோம். 4 செஞ்சிருக்கிறார்ல, 4 காரியம் செய்வதாக அவர் நேர்ச்சி பண்ணியிருக்கிறார். ஒன்னு நோன்பு, ஒன்னு வெயில், ஒன்னு நிக்கிறது, ஒன்னு மௌன விரதம். இந்த 4 விஷயத்தை அவர் நேர்ச்சி பண்ணியிருக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4ல ஒண்ணுதான் இபாதத், ஒண்ணுதான் வணக்கம். நோன்பு மட்டும்தான் வணக்கம். மீதி உள்ள காரியங்கள் எல்லாம் வணக்கம் கிடையாது. உன்னை நீயே வேதனைப்படுத்திக்கிற. அல்லாஹ் எதை செய்தால் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியும், பக்குவப்படுத்த முடியுமோ அதை தேர்வு செஞ்சு நோபாக தந்திருக்கிறான். அதை செய்யலாம். அதை செய்வியா? அதை விட்டு என்ன பண்ற? இப்படி செய்யப்பான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை இடுறாங்க. இது புகாரியில 6704வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் வைக்கப்படுது? இஸ்லாம்ங்கிற பேர்ல நீங்க எதை செஞ்சாலும் உங்களையே நீங்கள் வருத்திக் கொள்வது, உங்களையே அடித்துக் கொள்வது, சவுக்காலாம் அடிச்சுக்கிடுவாங்க. கடவுளுக்காக என்ன செய்வாங்க? சாட்டையால முதுகுல அடிச்சுக்கிடுவாங்க, பிளேட்னால நெஞ்சில கீறிக்கிடுவாங்க, நெருப்புல நடந்து போய் வேதனைப்படுத்திக் கொள்வார்கள். நம்ம வேதனைப்பட்டு அவன் சந்தோஷப்படுவான். அப்படிப்பட்டவன் இறைவனா இருப்பானா? நம்ம வேதனைப்படுவதில் சந்தோஷப்படக்கூடியவன் ஒரு கருணை உள்ள ரப்பாக எப்படி இருப்பான்? ஒரு கருணை தாயை விட பல மடங்கு கருணை உள்ள ஒருத்தன் இப்படி எல்லாம் நம்ம கஷ்டப்படுவதில் எப்படி அவன் மகிழ்ச்சி அடைவான்? இதுல அவனுக்கு என்ன இருக்கிறது? இதனால ஒண்ணுமே கிடையாது. அப்ப இஸ்லாம் என்ன மாதிரியான மெசேஜை வைக்கிறது என்று சொன்னால், உங்களை நீங்களே வேதனைப்படுத்திக்கிறதை எல்லாம் வணக்கம் நினைச்சிடாதீங்க. அதிகபட்சமா நீங்க செய்வதாக இருந்தால் என்ன செய்யலாம்? நோன்பு தான் வைக்கலாம். நோன்பு கூட வேதனைப்படுத்துறதா கிடையாது. பார்த்தா அது அப்படி உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இஸ்லாத்துல உள்ள விஷயத்துல ஒரு விமர்சனம் செய்கிறார்கள் என்று சொன்னால் நோன்பு மட்டும்தான் செய்யறாங்க. இஸ்லாத்தினுடைய எல்லா சட்டங்களையும் பார்க்கறாங்க. ஹஜ்ஜின்னு இருக்குது, எல்லாரையுமே ஹஜ் பண்ண சொல்லுது. எவனுக்கு காசு இருக்குதோ, உடல்ல தாக்கத்து இருக்கிறதோ அவனை தான் பண்ண சொல்லுது. பெரிய கஷ்டம் இல்ல. ஜக்காத்துல இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது. சோத்துக்கு இல்லாதவனை எல்லாம் ஜக்காத்து கொடுக்க சொல்லுது. யாருக்கு ஏழுது அவனை தான் கொடுக்க சொல்லுது. அது ஒரு பெரிய பஞ்சாயத்து இல்ல.
தொழுகன் இருக்குது 24 ஹவர்ஸ் சொன்ன பள்ளியாசல இருக்க சொல்லுது. ஒரு நாளைக்கு மொத்தம் 25-30 நிமிஷம் தான் தேவைப்படுது. இது ஒன்றும் பெரிய விஷயமா? அதுல எல்லாம் யாரும் குறை சொல்ல முடியல. இந்த இஸ்லாத்துல கஷ்டம் இல்ல கஷ்டம் இல்லங்கிறீங்கள, சிரமம் இல்ல சிரமம் இல்லங்கிறீங்கள, நோம்பு சிரமம் தானே என்று நோம்பு ஒன்னதான் மற்றவர்கள் இந்த இஸ்லாத்துல குறை காணணும். இந்த கஷ்டமான மார்க்கம் இல்ல, இயற்கையோடு ஒட்டிய மார்க்கம்னு சொல்றோம்ல, அதை விமர்சிக்கிறவங்க நோம்புல மட்டும்தான் கவுண்டர் கொடுப்பாங்க. நோம்பு மட்டும்தான் என்ன செய்யறாங்க, விமர்சனம் பண்ணி இது கஷ்டம் இல்லையா, சாப்பிடுறது அவனுடைய இயற்கை தானே, பசின்னு வரும்போது சாப்பிடாதங்கிறீங்கள, குடிக்கிறது அவனுடைய இயற்கை தானே, தாகண்டு வரும்போது குடிக்க கூடாதுங்கிறீங்கள, உங்கள்ட்ட என்னன்னு அது இருக்குன்னு அவங்க கேட்பதாக இருந்தால் எது ஒண்ணுதான் கேட்க முடியும், நோம்பு மட்டும்தான் கேட்க முடியும். வேற எந்த வணக்கத்தையும் கேட்க முடியாது. இந்த நோம்பு கேட்கறது கூட அவங்க அறியாமையில கேட்கறாங்க. நோம்பு கேட்பது கூட அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு அறியாமையில கேட்கறாங்க. நோம்பு வைக்கிற நோக்கம் நம்ம பசியை கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடவே கூடாதுன்னு சொல்வதற்கா, உணவை மிச்சப்படுத்துவதற்கா? இந்த மாதிரி நோம்பு வச்சுட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கஜானாவுல சோறுலாம் மிச்சமாயி போயிடும், பஞ்சமா இருக்குது, அதனால கொஞ்சம் உணவுப் பொருள் பற்றாக்குறை அது பூர்த்தி செய்வோம் அப்படிங்கிறதுக்கா நோம்பு கடமை? கிடையாது. நோம்புனால என்ன ஏற்படுது? ஒண்ணுமே நடக்கல. எப்போதும் நீங்க என்ன செய்யறீங்க, ராத்திரிக்கு எத்தனை மணி, 8-9 மணிக்கு படுக்கிறீங்கன்னு வைங்க, 9 மணிக்கு படுத்துறீங்க. காலையில எத்தனை மணிக்கு டிஃபன் சாப்பிடுவீங்க? 9 மணிக்கு டிஃபன் சாப்பிடுவீங்க. 12 மணி நேரம் பட்டணத்துல கிடக்குறீங்க. ராத்திரி 9 மணிக்கு படுத்தீங்கன்னா ராத்திரி சாப்பாடு 8 மணிக்கு சாப்பிடுறீங்க. இந்த காலத்துல நீங்க டிவி எல்லாம் வந்தப்பறம் நீங்களா ஆகிக்கிட்டீங்க 12-1 மணிக்கு படுக்கிறத. அந்த காலத்துல எத்தனை மணிக்கு ஒரு மனிதனுடைய இயற்கை என்ன, இஜா சொல்ல வேண்டியது சாப்பிட வேண்டியது படுக்க வேண்டியதானே. ஒரு 9 மணிக்கு படுக்கிறேன்னு வைங்க, 9 மணிக்கு படுத்து டிஃபன் எப்ப பண்ணுவீங்க? காலைல 5 மணிக்கு சுப தொழுது டிஃபன் வீட்டுல ரெடியா இருக்குமா? டிஃபன் எப்ப பண்ண போறோம்? ராத்திரி 9 மணிக்கு படுக்கிறோம், காலைல 9 மணிக்கு டிஃபன் தருவாங்க. நீங்க சுபுக்கு எந்திரிச்சாலும் தொழுதாலும் இருந்தாலும் டிஃபன் ஆகி அதுக்கு 9 மணி ஆயிரும்ல. அப்ப 9 to 9 எவ்வளவு நேரம்? 12 மணி நேரம். 12 மணி என்னது சாப்பிட்டிய? 12 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கிறதுங்கிறது நம்ம இயற்கையா உள்ளது. நம்ம அன்றாடம் காலமெல்லாம் எல்லா மதத்துக்காரனும் எல்லா சாதிக்காரனும் எல்லாருமே எல்லா ஆம்பளை பொம்பளை அத்தனை பேர் என்ன செய்யறோம், கடைப்பிடிச்சுக்கிட்டு வர்ற ஒரு விஷயம். அந்த 12 மணி நேரத்தில் செய்து கொஞ்சம் மாத்த சொல்லுது. 12 மணி நேரம் சாப்பிடாம இருக்க தானே செய்யற. ராத்திரில சாப்பிடாம இருக்கிறதுக்கு மேல பகல்ல சாப்பிடாம இரு. ராத்திரில நீ சாப்பிடாம தான் இருக்க போற. 12 மணி நேரம் சாப்பிடாம இருக்கிறீங்கள, பகல்ல 12 மணி சாப்பிடாம இரு. டைம் சேஞ்ச் பண்ணா பெரிய கஷ்டமா? நீ எதை செஞ்சுக்கிட்டு இருந்தாயோ அப்ப உடலை இது பாதிக்காது. உடலை இது பாதிக்கும் என்று இருந்தால் அப்ப நம்மள மத்த காலத்திலையும் அது பாதிக்குமே. மத்த காலத்திலையும் அதே 12 மணி நேரம் சாப்பிடாம தான் இருக்கிறோம். அப்ப அதே 12 மணி நேரம் மற்ற நாட்கள் நம்ம சாப்பிடாம குடிக்காம தூக்கத்துல குடிச்சிட்டா இருக்கணும். நம்ம தூக்கத்துல இருந்து தண்ணி எடுத்து குடிச்சுட்டா படுக்கிறோம் இல்ல. 1-2 பேர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஓவர் பசியா இருந்தா அது செய்வாங்க, அதே ஒரு விஷயம். பொதுவாக ஒரு லைஃப்ல உள்ளது என்னது, 12 மணி நேரம் நம்ம சாப்பிடுறது கிடையாது. அப்ப 12 மணி நேரம் சாப்பிடாமல் தான் காலமெல்லாம் இருக்கிறோமே தவிர அதனால நம்ம கேடு வந்துச்சா, நமக்கு நோய் வந்துச்சா, அது தப்புன்னு எந்த விஞ்ஞானியாவது சொல்றானா? படுக்கைக்கு போறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்கன்னு மாத்தி தான் சொல்றான் விஞ்ஞானி. நீ பாட்டு 9 மணிக்கு படுக்கிறாங்க, 7 மணி வரை சாப்பாடு நிப்பாட்டிக்கண்டு இன்னும் கொஞ்சம் டயத்தை 14 மணி நேரம் ஆக்க பாக்குறான். விஞ்ஞானிகள் என்ன சொல்றான், நீ திண்டோடு படுத்துறாத அப்படின்னு சொல்லுவா. அதன் மூலமா என்ன செய்யறான், சாப்பாடு டயத்தை, அது சாப்பிடாமல் இருக்கிற டயத்தை அதிகப்படுத்தணும் என்ன சொல்றான் விஞ்ஞானிகள் சொல்றான். அப்ப நம்ம நோன்பு என்பதுல அவங்க என்ன விமர்சனம் பண்ணினாலும் அது ஒரு அர்த்தமற்ற விமர்சனம். இஸ்லாம் எதுக்கு சொல்லுது, நீ தூங்குறீங்கள அப்ப நீ சாப்பிடாம தான் இருக்கிற, ராத்திரி 9 இருந்து காலை 9 சாப்பிடாம தான் இருக்கிற. ஆனால் அந்த பசியை நீ உணராம உன் தூக்கம் உன்னை என்ன செஞ்சிருது, உணர்ந்து தவிக்காம உன்னை ஆக்கிடுது. பகல்ல என்ன முடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தெரியுது, முடிச்சுக்கிட்டு என்ன செய்யுது, ஒரு 12 மணி வயது கலக்குது, இது நைட்டு 12 மணிக்கு வயிற்ற கலக்க தான் நீங்க முடிச்சுட்டு இருந்தா, அது நைட்ல நம்ம தூங்கிட்டதுனால அந்த வயிற்ற பிணைகிறது அதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால இஸ்லாம் என்ன சொல்லி தெரியணுங்கிறதுக்காக இப்படி சேஞ்ச் பண்ணதே தவிர, தெரிஞ்சா இறைவனுக்கு பயம் உண்டாகும், நம்ம இறைவனுக்காக பசியா இருக்கிறோம், அல்லாஹ் சொன்னதுக்காக நம்மளை கட்டுப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மாற்றம் வருதே தவிர இது என்ன கஷ்டம். அப்ப கஷ்டம்னா காலமெல்லாம் கஷ்டம் தான். அப்படின்னா என்ன செய்யணும், எல்லாரும் இரவுல நீங்கள் படுத்து தூங்கினீர்களே ஆனால் 12 மணிக்கு ஒரு கையிலிருந்து ஒரு சாப்பாடை சாப்பிடுங்கள், 3 மணிக்கு இருந்து அப்படின்னு சொன்னா தான் தெரியும். அப்படி எவனும் சொல்றது இல்லையே. அப்ப இது கஷ்டம் கிடையாது. நோம்ப கஷ்டம்னு அவங்க சொல்வது அறியாமையினால விமர்சனம் பண்ணுவாங்களே தவிர நோம்புல எந்த ஒரு ஆரோக்கிய குறையும் எந்த ஒரு கேடும் என்ன செய்யாது, மனுஷனுக்கு ஏற்படவே ஏற்படாது. இன்னும் சொல்ல போனா அளவு நம்ம சமூகத்துல பாத்தீங்கன்னா அளவு ஜாஸ்தி நோம்புல தான். நோம்புல ரொம்ப சாப்பிடுறோம் வழங்குதா, நோம்பு திறக்கும் போது சாப்பிடுறது, அப்புறமேல முடிச்சுட்டு போய் ஒரு சாப்பிடுறது, 3 மணிக்கு இருந்து சாப்பிடுறது, 3 மணிக்கு இருந்துச்சு சுபு வரைக்கும் எவ்வளவு நேரம் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், சாப்பாட்டோட நிக்கிறோம், இருக்கிற அதை எடுக்கிறோம், இதற்கு நொறுக்கு திணிகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அதை விட டபுளா தான் போகுது.
நோன்பு வைத்துக் கொண்டு டபுளா தான் சாப்பிடுறோம். டைம் சேஞ்சை தவிர எந்த ஒரு கேடும் நோன்புனால ஏற்படுவது இல்லை. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நோன்பு மட்டும் தான் வைக்கணும். 4 விஷயத்துல பாக்கி எல்லாம் கிறுக்குத்தனம், அதெல்லாம் செய்யக்கூடாது. இது நோன்பு வைக்கிறது ஓகே, அது செய்ய என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம சமுதாயத்தில் சில பேர் புரியாம என்ன பண்றாங்க, அந்த முஹர்ரம் வரும் பொழுது தங்களை தாங்களை காயப்படுத்திக் கொண்டு வேதனைப்படுத்திக் கொண்டு இஸ்லாத்தினுடைய பெயருக்கு அவங்க கலங்க கற்பிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தில் இது கிடையாது. ரஹ்மானுடைய அளவற்ற அருளாளன் கருணையாளனுடைய மார்க்கத்தில் இதுக்கெல்லாம் இடம் கிடையாது. நம்மளை துன்புறுத்திக் கொள்வது இதே மாதிரியான இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, இது இயற்கையோடு எப்படி ஒட்டி போகுது இந்த மார்க்கம். இந்த மாதிரி எங்க தனித்து விளங்குதா? கடவுளுக்குன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவனை தூக்கி பாராட்டுறாங்க எல்லாரும். கடவுளுக்கா என்ன தியாகம் பண்றாரு பத்தியா, அவர் நெருப்புல இறங்கி போறாரு பத்தியா, தன்னைத்தானே ஈட்டினால் குத்திக்கிறார் பத்தியா, அப்படி பண்றாரு பத்தியான்னு சொல்லி செய்றாங்க. அவர் படக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு அவருக்கு வரவேற்பு கொடுக்கறாங்க, அவருக்கு மாலை போடுறாங்க. அவர் பார்க்கறதுக்கு கூட்டம் கூட்டமா நின்று இவர் இந்த மாதிரி கஷ்டப்படுறாரு பாருங்க பாருங்கன்னு சொல்லி அவரை பார்த்தால பாக்கியம் பரக்கத்துலாம் நினைக்கிறாங்க. இஸ்லாம் அவரை பார்த்தா வெறுக்க சொல்லுது. இந்த மாதிரி செய்யற ஆளுக்கு ராங்கா இருக்கிற ஆளுக்கு, இவங்க மரியாதைக்குரியவங்க இல்ல, இவங்க கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவங்க இல்ல, இவங்க மூடர்கள் என்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டுறாங்க. அதே மாதிரி பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு வயசான ஒரு ஆளு, வயசானவர்னா எந்த அளவுக்கு வயசானவர்னு கேட்டா அவருக்கு சொந்தமா நடக்க இயலாது. எப்படி நடக்கிறாரு, இந்த பக்கம் ஒரு மகன் இந்த பக்கம் ஒரு மகன், 2 மகனுடைய 2 தோள்லையும் 2 கையையும் போட்டுக்கிட்டு அவங்களுடைய அந்த பிடிமானத்துல நடந்தே போறாரு. அப்படி கூட்டிட்டு போறாங்க அவரை. வயசான மனுஷனா இருக்கிறாரு, அவருக்கு தானாக நடக்க முடியாத அளவுக்கு அவரு தள்ளாத வயசுக்காரரா இருக்கிறாரு. அவர் 2 மகன்களுடைய இந்த தயவுல தான் என்ன செய்யறாரு, நடந்தே போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, மாபாலு ஹாதா, இந்த ஆளு என்ன ஏன் இப்படி போறாரு, இந்த வயசான ஒரு மனுஷனை ஏன் இந்த மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு போறீங்க, அவருக்கு நடக்கவே முடியலன்னு தெரியுது, இது என்னத்துக்கு இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. அப்ப அங்க உள்ள மக்கள் எல்லாம் சொல்றாங்க, நதர ஐ எம்சிய, இவர் நடந்தே போறது முயற்சி பண்ணிட்டாரு, நடக்க இயலாதுதான், எனக்கு இந்த காரியம் நிறைவேறினால் நான் எங்க நடந்தே தான் எங்கேயும் போவேன்ட்டாரு. இப்ப ஒரு இடத்துக்கு போக வேண்டியது அவருக்கு நடந்தான் போய் ஆகணும், அப்ப நடந்தே தான் போகணும்னு சொல்லி அவர் நேர்ச்சி பண்ணிட்டாரு. அப்படி நடந்து போறது பெரிய வணக்கம் நினைக்கிறாரு. எனக்கு முடியாட்டாலும் எனக்கு கஷ்டமா இருந்தாலும் இறைவனுக்காக நான் என்ன செய்ய போறேன், நடக்க போறேன் என்று நேர்ச்சி செய்து விட்டார் அப்படின்னு மக்கள் எல்லாம் சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு அன் தஅதீபி ஹாதா நஃப்ஸஹு லகனியுன், இந்த வயசானவர் தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்கிறாரே, இது அல்லாஹ்வுக்கு தேவையற்றது. இவர் நினைக்கிறார் இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தேவைண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த கிழவன் தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்வது அல்லாஹ்வுக்கு என்ன தேவை, அவன் தேவையற்றவன் சொல்லி, இன்னல்லாஹ அன் தஅதீபி ஹாதா நஃப்ஸஹு லகனியுன், இந்த மனிதர் தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்வது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்று சொல்லிட்டு அமரஹு லியர்கப, ஏறி வாகனத்தில் ஏற்றி அவரை கூட்டிட்டு போங்கன்னு உத்தரவு போடுறாங்க. நடந்துதான் போவேன் நேர்ச்சி செஞ்ச ஒரு ஆளை அல்லாஹ்வுக்காக நேர்ச்சி செஞ்சிருக்கிறாரு. அல்லாஹ்வுக்காக நீ நேர்த்தி கடன் வச்சாலும் செய்யக்கூடாது. நீ தப்பான நேர்த்தி கடன், நேர்ச்சினா நேர்த்தி கடன் நம்ம மக்களுக்கு விளங்குற பாஷையில சொன்ன என்னது நேர்த்தி கடன்ங்கிறது. நான் அல்லாஹ்வுக்காக நடந்தே போவேன் நீ நேர்த்தி கடன் செய்தால் அந்த நேர்த்தி கடனை என்ன செய்ய வேண்டியது இல்ல, நிறைவேற்றக்கூடாது, உடைக்கணும், முறிக்கணும், இது தப்பு, இது நிறைவேற்றாம தான் இருக்கணும்னு சொல்லி நீ நடந்து போகணும்னு நேர்ச்சி பண்ணீல, அதை முடிச்சிட்டு வாகனத்தில் வர ஏற்றி வச்சு கூட்டிட்டு போங்க. அப்ப எப்படிப்பட்ட மார்க்கம் பாத்தீங்களா, நம்ம மேல எவ்வளவு கருணை காட்டுது. நீ யாரு நான் யாரு, உன் பலமே எனக்கு தெரியாது, நான் தானே உன்னை படைச்சேன், இப்படிலாம் செஞ்சா உனக்கு முடியுமா, செய்ய இயலுமா, உன்னை கஷ்டப்படுத்துவானா அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் என்ன செய்யணும், அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் இப்படி கிளம்ப ஒரு வயசான ஒருத்தர் நடந்துதான் போவேங்கிறத கண்டிக்கிறாங்க. புகாரியில 1865வது ஹதீஸில் நீங்கள் இதை பார்க்கலாம். அதே மாதிரி உக்பா பின் ஆமீர்ங்கிற ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, ஏறக்குறைய இதே மாதிரியான சம்பவம் தான். அவங்களுடைய சகோதரி அவர் சொல்றாரு, நதரத்து உக்தி அன் தம்ஷிலா பைத்துல்லா, என்னுடைய சகோதரி அக்காவோ தங்கச்சியோ என்னுடைய சகோதரி பைத்துல்லா காபத்துல்லாவுக்கு நடந்து போவது என்று நேர்ச்சி செய்து விட்டார். சகோதரி என்ன செஞ்சா, ஒரு நேர்ச்சி செய்யும் போது யோசிக்காம நேர்ச்சி பண்ணுவோம். எல்லாத்தையும் இந்த வீக்னஸ் உண்டு, எல்லாத்தையும் என்ன பலவீனம் இருக்கு, வயிற்று வலி தாங்க இயலாது, அந்த நேரத்தில் என்ன செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருப்போம். அந்த வயிற்று வலி இருக்கிற வரைக்கும் என்ன செஞ்சிருவோம், அல்லாஹ் இந்த வயிற்று வலி போய்விட்டால் 200 நோன்பு வைக்க வேண்டுமா,
அவனுக்கு அந்த வயிற்று வலி 200 ரூபாய்க்கு கணக்கு பண்ணுவானா? 200 எப்படி வைக்கிறது முடியுமா நமக்கு? இது சாத்தியம்? அதெல்லாம் யோசிக்கிறது இல்ல. அந்த வயிற்று வலி வேதனையில என்ன பண்ணிடுவான்? அல்லாஹ் எனக்கு மட்டும் இந்த வயிற்று வலி போனால் 2 லட்சம் ரூபாய்க்கு நான் என்ன செய்வேன்? ஏழைகளுக்கு தர்மம் செஞ்சிருவேன். வயிற்று வலி போன பிறகு 2 லட்சம் ரூபாயா? நம்ம 3 ரூபாய் என்ன செய்யறது? 200 நோம்பா? இது முடியுமா? இப்படி எல்லாம் என்ன செய்யறான் மனுஷன்? அவன் பாட்டுக்கு அவனுக்கு அந்த துன்பங்கள் வரும் பொழுது என்னத்தையாவது அல்லாஹ் என்ன செய்யறான்? உறுதி மொழியை முடியாதெல்லாம் செஞ்சு போடுறான். அப்ப இந்த அம்மாவை என்ன பண்ணிருச்சு? ஏதோ ஒரு காரியத்துக்கு நேர்ச்சி செய்யும் பொழுது இது முடியாது, நேர்ச்சி செய்ய வேண்டியதான போய் இந்த அம்மா நேர்ச்சி பண்ணிவிட்டு உடனே அண்ணனை கூப்பிட்டு சொல்லுது, நேர்ச்சி பண்ணிவிட்ட முடியல, கஷ்டமா இருக்குது, நீங்க போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஃபத்வா வாங்கிட்டு வாங்க. யாரு? அந்த நான் சொன்ன அந்த கோணத்தில் நேர்ச்சி பண்ணி போடுவாங்க. முடியாது, நல்லா தெரியும். முடியாட்டால அந்த வேதனை, அந்த நேரத்தில் வரக்கூடிய துன்பத்துக்காக வேண்டி என்னத்தையாவது சொல்லி போடுவாங்க. அப்படி சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க கேட்டா, அமரத்தினி அன் அஸ்தப்தி என் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் இதுக்கு மார்க்க தீர்ப்பு வாங்கிட்டு வாங்க, நான் வந்து நடந்தே காபத்துல்லாஹ்வுக்கு போறேன்னு சொல்லிவிட்டேன், அல்லாஹ்வுக்காக நான் இதை செய்வேன்னு சொல்லிட்டேன், அல்லாஹ்வுக்கு நேர்ச்சை பண்ண நிறைவேற்றணுமா இல்லையா? நிறைவேற்றணும். இப்ப எனக்கு முடியாம நிலையில் இருக்கிறேன், நான் போய் தான் ஆகணுமா என்னன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்க சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? இதெல்லாம் நேர்ச்சி கிடையாது. இதெல்லாம் நேர்ச்சி நடந்து போனா என்ன, நீ வண்டியில் போனா என்ன, எல்லாம் உனக்கு காபத்துல்லாஹ்வுக்கு போனா மேட்ரா தானே. காபத்துல்லாஹ்வுக்கு போய் தவாப் செய்யறது வணக்கம், அங்க போய் தொழுகிறது வணக்கம், அங்க உள்ள ஹஜ்ஜில போய் அரபாமுக்கு போறது, முஸ்தலிஃபாவுக்கு போறது, மினாவுக்கு போறது, அங்க உள்ள இபாதத்துகள் அதெல்லாம் வணக்கம். இது நடந்து போறதுங்கிற ஒரு வணக்கமா? இது என்ன இது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி தம்சி வல் தர்கப், முதல்ல அந்த பொம்பளை விரும்பினா கொஞ்சம் நடக்க சொல்லு. நடக்கிறேன்னு சொன்னதுக்காக வேண்டி ஒரு 300 கிலோமீட்டர் இருக்குன்னு வைங்களேன், ஒரு 10 அடி நடந்துட்டோம், அப்புறம் வானத்தில் இறங்கி சொல்லு. எவ்வளவு மார்க்கம் பாருங்க. நடந்துதான் வருவேன்னு சொன்னீங்களே, அதுக்காக வேண்டி என்ன செய்ய, ஒரு அடையாளமா நினைச்சுக்க, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு என்ன செய்யற சில காரியங்கள் அடையாளமா செய்வாங்க இல்லையா? அந்த மாதிரி என்ன பண்ணிக்க, இங்க நடந்து ஸ்டார்டிங் நடந்துக்க, ஸ்டார்டிங்ல அப்படி லேசா நடந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்க, நீ பாட்டுக்கு ஏறி போக சொல்லு. இது பார்த்து தந்திர மாதிரி தெரியுது, இது அப்படி இல்ல. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நம்ம உணர்வுகளுக்கும் லேசா மதிப்பு கொடுக்குறான். சரி நடக்கணும்னு சொல்லிட்ட, அதுவும் நிறைவேறின மாதிரி இருக்கணும், அதுக்கு எந்த அளவுக்கு செஞ்சுக்க, அப்படி சின்னதா நடந்துட்டு அப்புறம் வாகனத்தில் ஏறி போக சொல்லு. ஃபார்மாலிட்டி நடந்தா, இப்ப நடந்தே போறது கிடையாது. அப்ப ஒருத்தர் நடந்தே இந்த அம்மா நேர்ச்சி செஞ்சது கொஞ்சம் நடக்கிறேன் இல்ல, காபா வரைக்கும் நடக்கிறேன்னு தான் சொன்னது. இது மதீனாவில் நடக்கிறது. மதீனாவில இருந்து காபா வரைக்கும் நடக்கிறாங்க. எவ்வளவு ஆயிரம்? 300 கிலோமீட்டர் இருக்குமா? மக்காவுக்கு மதீனாவுக்கு எத்தனை கிலோமீட்டர்? 300 கிலோமீட்டர் இருக்கும்ல. அப்ப மக்காவுல இந்த அம்மா இருக்கிறது மதீனா, ரசூலுல்லாஹ் ஃபத்வா கேட்கறாங்கல்ல, அப்ப மதீனாவுல நடக்குது. எங்க போறேன்னு இந்த அம்மா நேர்ச்சி பண்ணது காபத்துல்லாஹ்வுக்கு, மக்காவுல இருக்கிறது. அப்ப 300 கிலோமீட்டர் நடக்கலுமா யாருக்காச்சும்? இது ஒரு நேர்ச்சியா? இப்படி எல்லாம் பண்ணிடுவாங்க. முடியாட்டாலும் அந்த வேதனைகள் வரும்போது என்ன செய்வாங்க, நேர்ச்சி பண்ணும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் நடக்க முடியாத, சாத்தியம் இல்லாத சொல்லி போடுவாங்க. அப்ப என்ன பண்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லி தம்சி வல் தர்கப், கொஞ்சம் நடந்து விட்டு அப்புறம் வாகனத்தில் ஏறி போக சொல்லு, அவ்வளவு போதும், கடைசி வரைக்கும் நடக்கணும் அவசியம் கிடையாது. அப்ப எவ்வளவு ஒரு தாயை மிஞ்சின ஒரு கருணை தெரியுதா? இந்த மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்கள்ல ஒரு தாய் பிள்ளையின் மீது வைத்திருக்கிற கருணையை விட கூடுதல் கருணை தெரியுதா? மதங்கள் இப்படி இருக்க வேண்டும். ஒரு மதம் எப்படி இருக்கணும்னு கேட்டா, நம்மளை போட்டு அடக்கி ஆளக்கூடிய கொடுங்கோலனுடைய ஒரு தன்மை தென்படக்கூடாது. ஒரு பாசத்தை பொழியக்கூடிய ஒரு தாயுடைய அக்கறையும் அன்பும் என்ன செய்யணும், அரவணைப்பும் அதுல தென்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை சொல்றாங்க. இது புகாரியில 1866வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இதுல கூட சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நேர்ச்சி பண்றதுல பெரிய பெரிய விஷயங்களை நேர்ச்சின்னு வந்ததுனால அது தொடர்பாக சொல்லிக்கிறோம். பெரிய பெரிய விஷயங்களை முடியாததை எல்லாத்தையுமே நினைஞ்சிருவாங்க, நேர்ச்சின்னு செஞ்சிருவாங்க. அப்படி நேர்ச்சின்னு செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு இப்ப என்ன பண்றது? சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, புள்ளையே இருக்காது, யாரெல்லாம் எனக்கு ஒரு புள்ளைய கொடுத்துட்டேன்னு சொன்னா வருஷம் ஃபுல்லா நோன்பு வைக்கிறேன்னுவாங்க. புள்ளையே இல்ல வந்து அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாமே. அப்ப தெரியும், புள்ள பிறந்தவனே 2 நோம்பு சொல்லிருக்கலாமே, ஒரு வருஷம் எதுக்கு சொன்ன, ஒரு 3 நோம்பு சொல்லிருக்கலாமே, அதிகமா சொல்லிவிட்டோமே, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சவுடன் காரியம் அவன் முந்தி எல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இப்படிலாம் செஞ்சிருவாங்க. இதையும் எல்லாம் என்ன செய்யறான், நீ சொன்னீங்கள உன்னை விட்ட மாட்டேன் அப்படின்னா நம்ம மீற முடியுமா? நானா உன்கிட்ட கேட்டேன், நீ தானே சொன்ன, நானா ஒரு வருஷம் உன்னை நோன்பு வைக்க சொன்னேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னா நம்ம மீற முடியுமா? அது எதிர்க்க இயலுமா? நான் உனக்கு ஆக்கல இல்லப்பா, நீ தானே ஒரு வருஷம் நோன்பு வை, நீ சொன்னதுக்காக என்ன செஞ்சாவனு, ஒரு வருஷம் வச்சுதான் ஆவனு அப்படின்னு அல்லாஹ் சொன்னால் அல்லாஹ்வுடைய நீதியில குறை வருமா? அல்லாஹ்வுடைய கருணைக்கு எதிராக ஆகுமா? ஆகாது.
நம்ம அல்லாஹ் என்ன பண்றான், நீ கிறுக்குத்தனமா பண்ணாலும் நான் அதை விட மாட்டப்பா, இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிருவீங்க, அதுக்கு என்ன பண்ணுங்க, நேர்ச்சை என்பது துன்பமான நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு முடிவு. சாதாரண நேரத்தில் செய்யற முடிவுக்கு நெருக்கடியான நேரத்தில் செய்யற முடிவுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நெருக்கடியான நேரத்தில் ஒருத்தன் உதவி செஞ்சான்னு வைங்க, அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன வேணாலும் செய்வேங்கிற அளவுக்கு நீங்க போய் கேட்பீங்க. பாப்பனார் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாரு, இப்ப மட்டும் நீ உதவி செஞ்சேன்னு வை, உனக்கு நான் செருப்பா தேஞ்சு இருப்பேன் சொல்லுவான். வாங்குற வரைக்கும் தான், வாங்கி டிஸ்சார்ஜ் பண்றது போடா நீ யார் உன்னைய போட பார்த்துருவான். எல்லாத்தையும் உள்ளது இதுதான். மனிதர்களுடைய சுபாவம் வந்து அவனுடைய நெருக்கடிக்கு உதவி அந்த நேரத்தில் மட்டும் இப்படி கூட குறைய, அந்த நேரத்தில் எல்லாம் கரெக்ட் மாதிரி தெரியும், அந்த நேரத்தில் என்ன வேணாலும் செய்யணுங்கிற மாதிரி தோணும். அதெல்லாம் ஒரு மனிதனுக்கு உள்ள இது கொடுத்தா அல்லாஹ் அவனுக்கு தெரியும்ல. இத வந்து எல்லாருக்கும் இந்த நோய் இருக்கும் பொழுது இது ஒரு நோயின்னு அவனுக்கு தெரியுது அல்லாவுக்கு. இதை இவனா செய்யறான், நம்ம என்னோட படைச்சிருக்கிறோம், இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ற மாதிரி படைச்சது யாரு, அல்லாவுக்கு தெரியும். நம்ம இந்த மாதிரி ஆக்கி இருக்கிறோம், எல்லா பேரும் அப்படித்தானே இருக்கிறான். அவனுக்கு கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் கூட குறைத்தானே பேசுறான். அதனால நம்ம இதை பொருட்படுத்த கூடாது. ஒரு குழந்தை வந்து தாயை கூட போடி வாடின்னு பேசும், 1.5 வயசு குழந்தை, அந்த தாய் கோவம் வருமா, தகப்பனை கூட போடா வரான்னு பேசும். என் பிள்ளை எவ்வளவு அழகா பேசுறான் அவன் அப்படி எடுத்துக்கிறானே தவிர கோவப்படுறான தகப்பங்காரன். அப்ப இந்த குழந்தை நிலையில நம்மளை பாக்குறான். கிறுக்குத்தனமா என்ன நீ உளருவ, நீ உளறதுக்கான விடுவானா உன்னைய, நீ உளறி உனக்கு நீயே கஷ்டப்படுத்திக்கிருவ, உனக்கு நீயே சிரமப்படுத்திக்கிருவ. தப்பான பொருளுக்கு ஒரு குழந்தை என்ன செய்யும், தாயிட்ட போய்கிட்டு அழகான விளையாட்டு பொருள்கள்லாம் இருக்கு அதெல்லாம் கேட்காம ஒரு கத்தி வச்சிருப்பாங்க, அதை வாங்கி தாண்டி கேட்டு அடம் பிடிக்கும். கத்தி எவ்வளவு, 5 ரூபா தான், 50 ரூபா பொருள் இந்த தாய் வாங்கி கொடுப்பா. ஏன் கேட்டதை கொடுக்க மாட்டாங்க, நீ தப்பா கட்ட வாங்கி தந்துருவேன், கத்தி வாங்கி வயிற்றுல குத்திக்கிட்டீங்கன்னா. குழந்தை கேட்கறது குழந்தை, அது கத்தியை கேட்குது, அது விரும்புதுங்கிறதுக்காக வேண்டிய ஆசைப்படுதுங்கிறதுக்காக வேண்டிய கொடுப்பாளா? ஒரு தாய் என்ன பண்ணணும், கேட்கறலாம் தரக்கூடாது, விரும்புறப்படலாம் விடக்கூடாது, அதை கண்ட்ரோல் பண்ணி என்ன செய்யணும், இழுக்கணும். கையை பிடிச்சு கூட்டு போகும்போது ஏதாவது பார்த்து ஓடுறதுக்கு அந்த குழந்தை இழுக்கும் தாய் விட மாட்டா. என் பக்கம் நீ வா, அங்கிட்டு போவாத செய்யறாளா இல்லையா? அப்ப இந்த இதை விட கூடுதலா இருக்கணுமா இல்லையா இறைவன்கிறவன்? எப்படி யோசிக்கணும்னா, ஒரு தாய் இப்படி எல்லாம் தன் பிள்ளையை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளவு பண்றாள, ஒரு கோழி கூட தன்னுடைய குஞ்சை பருந்துட்டு காப்பாத்துறதுக்காக வேண்டி எவ்வளவு மூர்க்கமாகவும் கருணையாகவும் தனக்குள்ள அப்படி அடகாத்துக்கிட்டு அப்படி இறகுக்குள்ள மொத்தத்தையும் அடக்கிக்கிட்டு அந்த குஞ்சை பாதுகாக்குத. இதெல்லாம் மிஞ்சி ஒரு இறைவன் இருக்கணுமா இல்லையா? இப்படி எல்லாம் இறைவன் இருக்கிறான்னு நினைச்சா நம்ம என்ன பண்ண போறோம்? இறைவன் இப்படித்தான் இருப்பானே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி கொடுங்கோலனா இருக்க மாட்டான். எதிரிய வில்லனா அல்ல, அல்லாங்கிறவன் ரஹீம் கருணையாளன். நம்ம எப்படி நினைக்கிறது இல்ல, அவன் என்னமோ நமக்கு ஃபைட் எதிர நினைக்கிற வில்லன் மாதிரி. வில்லன் தான் என்ன செய்வான், நம்மளை அடிக்கிறதுல சந்தோஷப்படுவான். வில்லனா இருந்தா என்ன செய்வான், நமக்கு துன்பம் வந்தா அவனுக்கு சந்தோஷமா இருக்கு, நம்ம புள்ள செத்தா அவனுக்கு சந்தோஷமா இருக்கு, நமக்கு நஷ்டம் ஏற்பட்ட அவனுக்கு சந்தோஷமா இருக்கு, நம்மளை யாரும் அடிச்சு விட்டா அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் யாரு எதிரிலப்பா, அல்ல உனக்கு எதிரியா? ஒரு எதிரி நிலையில இறைவனை பாக்குறாங்க. எதிரி தான் இதுல சந்தோஷப்படுவான். இதுல நம்ம கஷ்டப்படுவதில் யாரு சந்தோஷப்படுவா? எதிரி தானே சந்தோஷப்படுவான். நம்ம கஷ்டப்பட்டா நம்ம சொந்தக்காரன் என்ன செய்வான், உனக்கு போய் இப்படி வந்துருச்சப்பா, அவன் கவலைப்படுவான். எதிரி வந்து சந்தோஷப்படுவான். அப்ப இறைவனை எப்படி பாக்குறாங்க, எதிரி மாதிரி எல்லாம் பாக்குறாங்க. அல்லாஹ் என்ன பண்றான், இந்த மாதிரி நீ கிறுக்குத்தனம் பண்ணு வை, அழட்டிக்கிறாத, எனக்காக செய்வேன் தான் நேர்ச்சி பண்ணுன, எனக்காக தானே 1 வருஷம் நோன்பு வைக்கிறேன்னு சொன்ன, நீ 1 வருஷம் வைக்க வேணாம், முடியும்னா வச்சுட்டு போ. முடிய போறதில்லை, நீ முடியாததான் நேர்ச்சி பண்ணுவேன். பெரும்பாலும் நேர்ச்சி எப்படித்தான் பண்ணுவேன், உனக்கு இயலாது உன் சக்திக்கு மீறினதான் நீ நேர்ச்சி பண்ணுவேன். ஒரு வேலை பண்ணிட்டேன்னு வை, உன்ட சோத்துக்கே கஷ்டப்படுவான். 10,000 ரூபாய் நான் பள்ளியாசல் தருவேன்டுவான் அந்த வேதனையில. அப்புறம் குழந்தை குணமா கூட 10,000 ரூபாய்க்கு என்ன பண்ணுவான், எங்க போவான்? நம்ம சாப்பாடு கஷ்டப்படும், 10,000 ரூபாய்க்கு நம்ம எங்க போறது? இப்படிங்கிற மாதிரி எப்ப விளங்காது, அந்த காரியம் முடிஞ்சு போன பிறகு விளங்கும். அப்ப இந்த மாதிரியான பலவீனங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொன்னா ஒண்ணு கவலைப்படாத. 2 விஷயம். ஒண்ணு, வாய் தவறி இதை சொன்னியா, இந்த சொல்றது வந்து நல்லா யோசிச்சு பிளான் பண்ணி சொல்றது ஒண்ணு இருக்குது. வாய் தவறி இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துடுறது இருக்குது. நீ வாய் தவறி பிளான் பண்ணாம சொல்லிட்டேன்னு சொன்னா நீ சொல்லலன்னு நான் எடுத்துக்கிறேன். போ, நீ நேர்ச்சேன்னு சொல்லி இருந்தாலும் சரி, என்ன செஞ்சிட்ட, எதை வாய் தவறி 2 நாளுக்கு 200 நாள் சொல்லிவிட்ட, இது 2 நாள் நான் வச்சுக்கிறேன். போ, உனக்கு வாய் தவறி வந்துருச்சுன்னா அது பிடிக்க மாட்டேன். லா யுஆஹிதுகுமுல்லாஹு ஃபில் லகுவி ஃபி ஐமானிக்கும், உங்களுடைய சத்தியங்கள்ல வாய் தவறி வீணாக வந்த வார்த்தைகளுக்காக அல்லாஹ் உங்களை பிடிக்க மாட்டான். வலாக்கின் யுஆஹிதுக்கும் பிமா அக்கத்துமுல் ஐமான், திட்டமிட்டு தீர்மானித்து முடிவெடுக்கிறீர்களே, அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்வான், உங்களை பிடிக்குவான். முதல்ல நீங்க எப்படி சொன்னீங்கன்னு யோசிங்க. அல்லாஹ் நமக்கு வாசலை திறந்துடுறான். நம்ம சொல்லிட்டாலே நீ பிளான் பண்ணி செஞ்சியா, இது அவசரப்பட்டு செஞ்சியா, நீனே யோசிச்சு பாரு. அவசரப்பட்டு நான் விட்டுருவேன்,
அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மளை உற்றுக்கு வழி நமக்கு சொல்லி தரான், கத்து தரான். நீ என்னன்னு யோசிச்சு பாடுறா, எப்படி சொன்னேன். சரி நெசமா பிளான் பண்ணி தான் செஞ்சுட்டான், அந்த வேதனை தாங்க முடியாம. இல்ல நெசமாவே செய்யணும், ஒரு வருஷம் நோம்பு தான் நினைச்சியா, பரவாயில்ல, அது உனக்கு 7 மாண்டு பாரு. 7லையா பெருசு அலட்டிக்கிறாங்க. என்ன ஆகுறது, நம்ம நேர்ச்சி பண்ணிட்டோமே, என்ன பண்ணுவான்னு தெரியலையே, தூக்கி விட்டு வர வாட்டுவானா வதக்குவானா, அதுக்கு என்ன செக்ஷன் போடுவான்னு தெரியலையே, இன்னும் பயப்படாத. அதுக்கு நான் வேற வழி சொல்றேன் கேளு, அல்லாஹ் சொல்லி தரலாம். என்ன வழி? கஃபாரத்து, இதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டா, உனக்கு முடியாதத, உனக்கு இயலாதத நீனா இழுத்து போட்டுக்கிட்டு உன் மீது கடமையாக்கிக்கிட்டீல, நான் கடமையாக்காம நீனா இழுத்து போட்டுக்கிட்டு கடமையாக்கிட்டீல, அப்படி நீ செஞ்சு இருந்தால் அதுக்கு நான் பரிகாரம் சொல்றேன் கேளுப்பா. இவங்க சில பேர் பரிகாரம் வருவாங்க, பெரிய தோஷமாயிடுச்சு, அதுக்கு பரிகாரம் செய்யணும். என்னங்க பரிகாரம்னா, நம்ம வீடு வாசலாம் வித்தா தான் அந்த பரிகாரம் செய்ய முடியும். நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க, அதுக்கு என்ன செய்யுது, இவ்வளவு நகையை கொண்டுட்டு வா, அவ்வளவு அதை கொண்டுட்டு வா, அதுக்கு அந்த பூ அது பண்ணணும், அதுக்கு இந்த சிறப்பு பூஜைகள் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி பரிகாரம்னு நம்ம வழி பண்ணிடுவாங்க. பரிகாரங்கிறது எப்போதுமே ஈக்குவலத்தான இருக்கணும். ஒரு விஷயத்துக்கு பரிகாரம்னு சொன்னா அதுக்கு சமமா இருக்கணும். பரிகாரம் 1 லட்ச ரூபான்னு சொன்னா 1 லட்ச ரூபாய் முடியலன்னு சொன்னா அதுக்கு சமமான சொத்தை கொடுக்கணும், அதான் பரிகாரம்ங்கிறது. இவன் பாருங்க பரிகாரம்னு சொல்லி புஷ்டாக்கிறான்ல, அவன் சொல்ற பரிகாரத்துக்கு நம்ம செஞ்ச நேர்ச்சிக்கு சம்பந்தமே இருக்க மாட்டேங்குது. அல்ல என்ன பண்றான், நீ எவ்வளவு கோடிக்கு கூட நேர்ச்சி பண்ணிக்க, அது முடியலையா நீ என்ன பண்ணிக்கன்னா, கஃபாரத்து இத்ஆமு அஷ்ரத்தி மசாக்கீன், 10 ஏழைக்கு சோத்த கொடு. எப்படி நீ சொன்னது 10 கோடி, நீ எவ்வளவு சொன்ன, யா அல்லாஹ் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்தால் 10 கோடியை நான் தருவேன்னு விட்டு அடிச்சிட்டு, நீ 10 கோடி கொடுக்க முடியல, பொண்ணு அல்லாஹ் தந்துட்டான், நீ 10 கோடி சொன்னிய, அது வேணாம், எனக்கு தெரியும் இப்படிலாம் செய்வேன்னு எனக்கு தெரியும், 10 ஏழைக்கு கொடுறாங்க. அல்ல எவ்வளவு இது சம்பந்தம் இருக்கா இதுக்கு, நீ 10 லட்சம் சொன்னி, அதுக்கு 10 ஏழைக்கு சம்பந்தம் இருக்கா, 10,000 சொல்லு, 10,000 10 ஏழைக்கு சம்பந்தம் ஆகும். 10 நாள் 10 ஏழைக்கு சோறு கொடுக்க சொல்றான். அதுக்கான சோறுனா என்ன, பிரியாணியா, பாசுமதி அரிசியா? அல்லாஹ் என்ன சொல்றான், மின் ஔசத்தி மா துத்இமூன அஹ்லிக்கும், உங்க குடும்பத்தாருக்கு நீங்கள் கொடுக்கிற உணவில் நடுத்தர உணவுகள். அது உங்க குடும்பத்தாருக்கு பெருநாளைக்கு விசேஷமா சமைப்பீங்க, அது இல்ல, அன்றாடம் சாதாரணமா என்ன உணவோ, விருந்தாளி வரும்போது சமைக்குவீங்க, அது வேணாம், பெருநாளைக்கு சமைக்குவீங்க அதெல்லாம் வேணாம், விசேஷ கல்யாணத்துக்கு சமைக்குவீங்க அதெல்லாம் வேணாம், சாதாரணமா உங்க வீட்டுல ஒண்ணும் இல்லாம இருக்கும் பொழுது என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்களோ அந்த தரஜாவில் அந்த தரத்தில் 10 பேருக்கு சோறு கொடு. நீ செஞ்ச நேர்ச்சை என்ன, அல்லாஹ் கொடுக்க சொல்றது என்ன பத்தியா, உனக்கு ஏழாம இந்த மாதிரி கிறுக்குத்தனம், எப்படிப்பட்ட கருணையாளனா இருந்தா இப்படி செய்வான். எவ்வளவு பெரிய இயற்கையோடு நம்மளோடு ஒட்டி நம்ம பலவீனங்களை புரிந்தவனாக இருந்தால் சட்டத்தை இவ்வளவு லேசாக்குவான். 10 ஏழைக்கு உணவு கொடுக்கணும், அல்லது அவுக்கு சிவத்து 10 ஏழைக்குன்னா ஒரு நாள் உணவு தான். 10 ஏழைக்குன்னா காலம் இல்லாமா, ஒரு நாளைக்கு கூப்பிட்டு 3 வேளை சாப்பாடு. 3 வேளை சாப்பாடு எவ்வளவு, இன்னைக்கு மெட்ராஸ்ல 3 வேளை சாப்பாடு கொடுத்தா கூட 50 ரூபாய் போதும். மெட்ராஸ்ல ஹோட்டல்ல போய் அதாவது அன்லிமிட்டட் சாப்பாடு போட்டு கொடுத்தா கூட 3 வேளைக்கு எவ்வளவு போதும், 50 ரூபாய் போதும். அதே சமைச்சு கொடுத்தோம்னு சொன்னா 30 ரூபாய் சமைச்சு கொடுத்துடலாம். அதுவே கிராமமா இருந்தா 20 ரூபாய் கூட போதும். கிராமமா நம்ம வீட்டிலே சமைச்சு கொடுத்தோம்னு சொன்னா 10 பேருக்கு அடிஷனல் அன்னைக்கு சாப்பாடு கூட செலவானா ஒரு 200 ரூபாய் கூட செலவழிச்சா செஞ்சிடலாம். கிராமங்கள்ல 10 ரூபாய் வேற 200 ரூபாய் தான். நீ நேர்ச்சி எவ்வளவு செஞ்ச, நீ செஞ்ச வருஷம் பூரா நோம்பு முடியல, வருஷம் பூரா நோம்புக்கு அல்லாஹ் என்னது கேட்கறான், வருஷம் பூரா வேணாம் முடியல இல்ல 10 ஏழைக்கு சோத்த கொடு. வருஷம் பூரா நோம்புன்னு தெரியாதனமா சொல்லிவிட்ட, தெரியாதனமா தானே சொன்ன, எதிர்காலம் தெரியாம தானே சொன்ன, ஒரு ஏதோ வேதனை தாங்க முடியாம தானே சொன்ன, போயிட்டு போ. என்ன செஞ்சிரு, 10 ஏழைக்கு சாதாரண நடுத்தர உணவு கொடு. அதுக்கான வெறும் பழைய சுரையும் கொடுத்துறாத, நடுத்தரங்கிறான். அது தாண்டி நீ பிரியாணி கொடுக்கணும் அவசியம் கிடையாது, மிஞ்சி போன வேஸ்ட கொடுக்கணும் அதுவும் செஞ்சிடக்கூடாது. நீ திங்கிற உணவு அதுல கொடு. அல்லது அவ கிசுவத்துகும் 10 பேருக்கு டிரெஸ் எடுத்து கொடு. 10 பேருக்கு என்ன செய்ய, ஆடை எடுத்து கொடு. அது கொஞ்சம் கூட வரும். ஒன்னு 10 பேருக்கு உணவா இருக்கலாம், அல்லது 10 பேருக்குரிய உடைங்கிறது ஒரு செட்டு, மேலையும் கீழையும். ஒரு சட்டை ஒரு கைலியா இருக்கலாம், ஒரு சட்டை ஒரு பேண்டா இருக்கலாம், ஒரு டி ஷர்ட் ஒரு பேண்டாக இருக்கலாம், அல்லது ஒரு சேலை ஒரு பாவாடையா இருக்கலாம், அல்லது ஒரு மொத்த புர்காவா ஒரே ஒரு புர்காவா கூட இருக்கலாம். அது முழுசா மறைக்குதுல, ஏதோ ஒரு அவங்களுக்கு முழு ட்ரெஸ்ஸா இருக்கணும், ஃபுல் ட்ரெஸ். அது மாதிரி ஒரு 10 பேருக்கு ஒரு 5 ஆம்பளை கூட 5 பொம்பளை கூட அது மாதிரி கூட கொடுத்துக்கலாம். அவ கிசுவத்துகும், அல்லது 10 பேருக்கு ரெண்டையும் செய்யறது கிடையாது, ஒன்னு அதை செய்யி இல்லன்னா இதை செய்யி. அவ தஹரீரு ரகபத்தின், அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்யி. இந்த காலத்தில் அடிமை கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன இருந்துச்சு, மனிதர்களையே காசு கொடுத்து வாங்கி அடிமையா பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அவன் அடிமையில இருந்து எப்ப ரிலீஸ் ஆக முடியும்னு சொன்னா
எவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும் அந்த ரூபாயை கொடுத்தா தான் எஜமான் விடுவான். இந்த எத்தனை ரூபா, 1 லட்ச ரூபாய் அந்த 1 லட்ச ரூபா அவனை வெளியே விடு, அவன் சோதரமா போகட்டும் அப்படின்னு சொல்லி விடுதலை செய்வது. அது செலவு பண்ணு. ஒரு 10 ஏழைக்கு உணவு கொடு, அல்லது 10 ஏழைக்கு உடை எடுத்து கொடு, அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்யாது பண்ண முடியாது. அடிமை இருந்தா தானே விடுதலை செய்யறது. நம்ம காலத்துக்கு நடக்காது, தேவையும் இல்லை. சரி, இதெல்லாம் இல்ல. இப்ப மல்லம் எஜித், இதுல எதுவுமே உனக்கு கிடைக்கல. 10 ஏழைக்கு சோறு கொடுக்கவும் இயலல, 10 ஏழைக்கு ட்ரெஸ் கொடுக்கவும் இயலல, அடிமையை விடுதலை செய்யறது இயலாது. அப்ப இல்லாததுனால இப்ப என்ன செய்யறது? இதெல்லாம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பொசியாமு தலாசத்தி ஐயாமின், 3 நாளைக்கு நோன்பு வச்சுட்டு போ. நீ 3 வருஷம் நோம்புன்னு சொன்னாலும் பரவாயில்ல, 3 நோம்பு வச்சா போதும். நம்ம சொன்னது என்ன, 3 வருஷம் நோம்புட்டோம் நேர் செய்யல. அல்ல என்ன பண்றான், முடிஞ்சா 3 வருஷம் வச்சிரு, முடியலையா தெரியாதனமா சொல்லிவிட்டு செஞ்சுட்டு பின்னாடி என்ன பண்ற, முடியாத நம்ம செஞ்சுட்டோமே எப்போனா ஃபீல் பண்றீங்களோ. அதாவது நேர்ச்சை செஞ்ச பிறகு அதுக்காக இந்த குறுப்பலிக்கு இதுக்கு வந்துடக்கூடாது. நேர்ச்சை செஞ்சு காரியம் நடந்தவன நார்மலுக்கு வந்துருவோம். நம்ம காரியம் ஆகுற வரைக்கும் நம்ம நார்மலுக்கு தாண்டி இருப்போம். அந்த காரியம் நிறைவேறுச்சுன்னா நார்மலா சிந்திக்க ஆரம்பிப்போம். நார்மலா இருக்கும்போது நீ யோசிச்சு பார்க்கணும், இது ஏழுமா ஏழாது. நம்ம அந்த வேதனை தாங்காம சொல்லிட்டோம், நெருக்கடியில சொல்லிட்டோம், நிர்பந்தத்தில் சொல்லிவிட்டோம், இது எப்படி முடியும் என்று நீ எங்க எல்லாம் ஃபீல் பண்றியோ அந்த இடத்துல எல்லாம் என்ன செய்யலாம், 3 நோம்பு வை. 30 கோடி ரூபாய் தர்றேன்னு சொன்னாலும் சரி, தெரியாதனமா சொல்லிவிட்டியா, 3 நோம்பு 30 கோடியும் சரி போ. எவ்வளவு கருணை, எவ்வளவு இரக்கம், எவ்வளவு லேசு, எவ்வளவு எளிமை, எவ்வளவு அன்பு, எவ்வளவு அக்கறை. அப்ப நான் கடவுளுங்கிற அந்த ஆதிக்கத்தை செலுத்தினா என்ன ஆகுறது, நம்மளாம் தேர்வோமா, செஞ்சுதான் தொலைச்சு போடுவேன். 30 கோடி தலையை வித்தாவது கிட்னியை வித்தாவது கொடுத்தோன்னா என்ன ஆகுறது, கிட்னி வைக்கலாம். ஒண்ணும் இல்லாட்டா கூட கிட்னி 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் போகும்ல, கிட்னியை வித்தாக கொடுறான்னு சொல்லலாமா இல்லையா? அதெல்லாம் கிடையாது. முடிஞ்சா செய்ய முடியாட்டு 3 நோம்பு வச்சுட்டு போயிட்டே இருப்பா அப்படிங்கிறான்ல. அப்ப எவ்வளவு ஒரு லேசானது பாருங்க. 5வது சூறாவுல 89வது வசனத்தில் இதை பார்க்கலாம். குர்ஆன்லயே இதெல்லாம் இதை சொல்லி காட்டுறான். அந்த பரிகாரத்தை 5வது சூறாவுல 89. அப்ப இது எதுக்கு நம்ம சொல்றோம், அவன் எவ்வளவு கருணையாளன். சில பேருக்கு இது கூட இயலாம இருக்கு. சில பேருக்கு 3 நோம்பா, நானே சக்கரை வியாதியா இருக்கிறேன், நான் என்கிட்ட 3 நோம்பு வைக்கிறது அப்படின்னு இருக்கலாம். நானே சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறேன், நான் எப்படி 10 ஏழைக்கு உணவளிக்கிறதுங்கிற இதுவும் செய்ய முடியாதுங்க இருப்பாங்களா இல்லையா? இது அல்லாஹ் சொல்றது ரொம்ப 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 கம்மி தான். ஆனால் இதை செய்ய முடியாதவங்க உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? 10 ஏழைக்கு கூட உணவு கொடுக்க முடியாதவர்கள் உலகத்தில் உண்டா இல்லையா? அவனே சாப்பிட்டு 3 நாள் இருப்பான், அவன்லாம் என்ன செய்வான், எப்படி 10 ஏழைக்கு உணவு கொடுப்பான்? அப்ப இதுவும் இல்லாம இருப்பாங்க. இதுக்கு என்ன, இதுக்கும் ஒண்ணும் கிடையாது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ், இதுக்கு என்ன செய்யுது இந்த மார்க்கம், இதுக்கும் பரிகாரம் சொல்லு. இதுக்கு சொல்லாட்டாலும் இதுக்கு என்ன பரிகாரம் விளங்கக்கூடிய ஒரு சம்பவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடக்குது பாருங்க. ஒரு ஆளு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு, என்ன செய்யறாருன்னு கேட்டா, ரமலான் மாதம், இதே மாதிரி ரமலான் மாதத்துல நோன்பு வைத்துக் கொண்டு, நோன்பு வச்சா என்ன செய்யக்கூடாது, உண்ணக்கூடாது, பருகக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. இவர் என்ன பண்ணிட்டார், நோன்பு வச்சுட்டு இளைஞரா இருந்திருப்பாரு, குடும்ப வாழ்க்கையில நோன்பாளியா இருக்கும் பொழுது நோன்பை வச்சுக்கிட்டு பகல் நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார். மனைவியோட நினைஞ்சிட்டாரு, அவர் இணைந்து விட்டார். அப்ப உடனே ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு. ஜா ரஜுலுன் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு மனிதர் என்ன செஞ்சார்னா, ஹலக்து, நாசமா போயிட்டேன், அழிஞ்சிட்டேன், நான் தொலைஞ்சிட்டேன், நான் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டேன் விளங்கி வர்றாரு. நான் சின்ன வேலையா செஞ்சிருக்கிறேன், நோன்பை வச்சுக்கிட்டு செய்யக்கூடாதுன்னு நீ தடை செஞ்ச அல்லாஹ் தடுத்த ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டேன். ஹலக்து, நான் நாசமா போயிட்டேன், நான் தொலைஞ்சு போயிட்டேன், என் லைஃபே போயிடுச்சுங்கிறார். அப்படி சஹாபாக்கள் உணர்வாங்க. ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அது தங்களை பெருசா மறுமை சம்பந்தப்பட்ட தப்பு நமக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது. சஹாபாக்களுக்கு என்ன செய்யும், ஏதாவது ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளை மீறிட்டோம்னா அவங்களால பொறுக்க முடியாது, வந்துருவாங்க. அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு வந்துருவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மாஷானுக்க, என்ன மேட்ரை சொல்லிட்டு நீங்க அழிஞ்சிட்டியா இல்லைன்னு அப்புறம் பேசுவோம், என்னப்பா நடப்பதை சொல்லு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, வகாயத்து அலம்ரதி ஃபி ரமலான், ரமலான் மாதத்தில் என் மனைவியோடு நான் பகல் நேரத்தில் நான் கூடிவிட்டேன், நோன்பு வச்சுக்கிட்டு செஞ்சுட்டேன்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி செஞ்சவங்களுக்கு என்ன செய்யணும், அதுக்கு பரிகாரம் இருக்கு. வேணும் உண்டு, நோன்புங்கிறது தெரியாம யாவும் இல்லாம செஞ்சு அந்த கணக்கு வேற, இது யாவும் இல்லாம இருக்காது. 2 பேரும் சேர்ந்து சொத்தையாவது யாவும் இல்லாம திண்டு பண்ணலாம். இது யாவும் இல்லாம இருக்குமா, ஒருத்தர் யாவும் காட்டிக்குவாங்க. இது ஞாபகத்தோட செய்ய முடியும். இதுக்கு என்ன பரிகாரம் கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பரிகாரத்தை சொல்ற. குர்ஆன்ல இந்த பரிகாரம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறாங்க, சரி இதான மேட்ரு, தஸ்ததி தூத்திக்கு ரகபத்தன், ஒரு அடிமையை வாங்கி விடுதலை செய்ய உனக்கு முடியுமா,
நீ செஞ்ச தப்புக்கு என்ன செய்யணும், மனிதர்கள் அடிமையா இருப்பாங்கல்ல, ஒரு ஆளை விலை கொடுத்து வாங்கி ஓடு உனக்கு சுதந்திரம் அப்படின்னு சொல்ல 7 மாண்டு கேட்கிறாங்க. செய்யின்னு கூட சொல்லல. ஏன் 7 மாண்டு அவரை வந்து எடை போடுறாங்க. முடியுமா உனக்கு, சாத்தியமா கேட்கிறாங்க. காலலா அது முடியாது. என்ன பெரிய தொகை, அடிமையை வாங்கி விடுதலை சின்ன விஷயம் கிடையாது. இன்னைக்கு ஒரு 6 மாடை வாங்க முடியல, மனுஷன்டா ஒரு 5 ஒட்டகம் 10 ஒட்டகம் ரேட்டாவது இருக்குமா இல்லையா? அது 1,50,000 ரூபாய் 2,00,000 ரூபாய் இருக்கு. இன்னைக்கு உள்ள கணக்கு எடுத்தாலும் 2,00,000 ரூபாய் செலவழிச்சு எப்படி ஒரு ஆளை வாங்கி விடுதலை செய்யறது முடியாது, கஷ்டம் அது. அவர் என்ன செய்யறாரு, லா அது முடியாது, எனக்கு ஒரு அடிமையெல்லாம் விடுதலை செய்யலாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஃபஹல் தஸ்ததீவு அன் தஸூம ஷஹ்ரைனி முத்ததாபியைனி, தொடர்ச்சியாக 2 மாதங்கள் உனக்கு நோன்பு வைக்க இயலுமா கேக்குறாங்க. தொடர்ச்சியா விடாம என்ன செய்யணும், கண்டினியூவா 2 மாசம் நோன்பு வைக்கணும், அது இயலுமா கேக்குறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. காலலா இல்ல அவ்வளவுலாம் முடியாது, 2 மாசம் ஒரு நாள் இருந்து பாரு 2 மாசம் அவர் சொல்லுவாரு நேற்று அதானே எனக்கு முடியாதுங்கிறாரு. அப்ப காலலா அது இல்ல எனக்கு முடியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குற பாருங்க, எவ்வளவு இறங்கி எவ்வளவு கருணையோட உள்ள மார்க்கெட் பாருங்க. செஞ்சிட்டீல அதான் போ முடிஞ்சு போச்சு, நரகம் தான் உனக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, இதுவும் 7ஆவதுங்கிறாரு. அப்புறம் கேக்குறாங்க, சரி ஹல் தஸ்ததீவு அன் துஸைம 60 மிஸ்கீனன், ஒரு 60 ஏழைக்கு சாப்பாடு போட முடியுமா, அதாச்சும் செய்வியா? 60 நோன்பு தான் வைக்க இயலல, நீ நோன்பு முடிச்சிருக்கிற, ஒரு நோன்புக்கு 60 நோன்பு தான் வைக்கணும், சரி பரவாயில்ல 60 ஏழைக்கு சோறு கொடுப்பியா கேக்குறாங்க. 7 மாண்டு 7 மாண்டு கொடுப்பியான்னு கேட்கல, உனக்கு சக்தி இருக்குதா, வசதி காசு பண்ண இருக்கணும்ல, இருக்குதான்னு காலலா இல்ல அது முடியாது நமக்கு முடியாது அப்படின்றாரு. இதுதான் பரிகாரம், மார்க்கத்தில் சொன்ன பரிகாரம் இவ்வளவுதான். ஒண்ணு, நோம்ப வேண்டும் என்று ஒருவன் முறிப்பானையானால் அதுக்கு பரிகாரம் என்ன, அடிமையை விடுதலை செய்யணும், இந்த காலத்தில் கிடையாது. ஒண்ணு 60 நோன்பு தொடர்ச்சியா வைக்கணும், இல்லைன்னா 60 ஏழைக்கு உணவு கொடுக்கணும். இதான் நோன்பு முறிக்கிறதுக்குரிய பரிகாரம். வேணும்னு முறிச்சால் இது பரிகாரம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, 2 வார்த்தை இல்லைங்கிறார். பரிகாரம் செய்ய முடியாதவர்களும் இருப்பார்கள் தெரியுது. அப்ப என்ன செய்யறாங்க, இஜ்லிஸ் உட்கார் உட்கார் உனக்கு வேற தீர்ப்பு சொல்றோம் உட்காரு அப்படின்னு உட்கார வச்சுட்டாங்க. அவர் முடியலங்கிறார்ல. அப்ப என்ன செய்யறாங்க, ஜலச அந்த அளவு உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, ரசூல் பைத்துல் மாலுக்கு எப்ப வந்துகிட்டே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த மார்க்கத்துல அவங்க போதித்த இந்த ஈகை, இரக்கம், கருணை, சதக்கா, ஜக்காத்து இதுகளை பத்தி எல்லாம் ரொம்ப வலியுறுத்தின காரணத்தினால உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போதே மலைமலையா குவியும், கேட்டு வந்துகிட்டே இருப்பாங்க, போய்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம். அந்த மாதிரியான மக்களை பண்படுத்தி இருந்தாங்க. இந்த காசு பணத்துல பெருசா எடுக்க மாட்டாங்க. பேரிச்சம்பழம் விளையுதா, விளைச்ச உடனே அது என்ன செய்யணும், 2.5% அது 10ல் 1 20ல் 1 கணக்கு இருக்குல்ல, 5ல் 1 அதை எடுத்து உடையாந்துருவாங்க. ஜக்காத்து வந்தாலும் சதக்கா வந்தாலும் கொடுக்கணுங்கிறதுல அந்த மாதிரி உடனே கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அப்ப என்ன செய்யுதுன்னா, உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அதுக்கு தான் இருக்க சொன்னாங்க. இந்த ஆளு 60 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதுங்கிறாரு, ஏதாவது வந்துச்சுன்னா அதை நம்ம பைத்துல் மால்ல இருந்து கொடுத்து அரசாங்கத்துல கொடுத்து இதை போய் சோறு கொடுத்து அதுக்கு தான் உட்கார சொன்னது. அவரை உத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியர்கின் ஃபீஹி தமரும், பேரிச்சம்பழம் உள்ள ஒரு மூட்டை வருது, ஒரு மூட்டையோட ஒரு மூட்டை பேரிச்சம்பழத்தை கொண்டாந்து என்ன செய்யறாங்க, இறக்குறாங்க. ஜக்காத்தா இருக்கும், சதக்காவா இருக்கும், கொண்டாந்து கொடுப்பாங்க. வசதி உள்ள விளைச்சல் ஆன உடனே தங்களுக்கு ஒரு அளவை எடுத்துக்கொண்டு ஒரு அளவு ஏழைகளுக்கு போட்டுமே என்று அரசாங்கத்தில் கொண்டாந்து ஒப்படைப்பாங்க. வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வந்த உடனே புதுஹாதா இதை எடுத்துக்க, இந்த வந்துருச்சுல உனக்கு 60 ஏழைக்கு உணவு, அந்த 60 ஏழைக்கு உணவு கொடுக்க இயலுமா, அது எவ்வளவுலாம் தெரியல, அது உள்ளது என்ன ஒரு மூட்டை வருது, அதை கொண்டாந்து என்ன செய்றாங்க, இதை எடுத்துக்க, இதை எடுத்துக்கிட்டு என்ன செய்ய, தசத்தக் பிஹி, இதை கொண்டே தர்மம் செஞ்சுட்டு போயிரு, நீ செஞ்ச தப்புக்கு என்னது 60 ஏழைக்கு உணவு கொடுக்க இல்லை, இல்ல இதான் இப்ப வந்திருக்குது, இது எவ்வளவு எனக்கு தெரியாது, வச்சுக்க, இதை கொண்டே தர்மம் பண்ணிவிடு, தர்மம் பண்ணா என்னவாயிரும், நீ நோன்பு முறிச்சதுக்கு அது பரிகாரம் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா, அலா அப்கரமின்னா, தர்மம் செய்யறதுன்னா எனக்கு மேல ஏழை இருந்தா தானே கொடுக்கறதுக்கு, நான் தானே உள்ளது பெரிய ஏழைங்கிறாரு. தர்மம் செய்ய சொல்றிய, இருக்கு மதீனாவுல நான் தானே பெரிய ஏழை, எனக்கு மேல ஏழையா யார் இருக்கிறா அப்படின்னு கேட்கிறாரு. அதான் என்ன செய்யறாரு, தர்மம் செய்யறாருன்னா மேல உள்ளாத்தனை கீழே உள்ளாத கொடுக்கணும், இந்த ஊர்ல நான் தான் பரம ஏழை, நீங்க என்னை கொண்டே தர்மம் கொடுக்குன்னா என்ன ஒன்னும் புரியலேங்கிறாரு அவரு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, இதை கேட்டவுடனே லஹிகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா பதத் நவாஜிதுஹு, அவங்களுடைய கடவாய்ப்பல்லு தெரியும் அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. இது கேட்டது நீங்க சிரிச்ச மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, இந்த மனுஷன் தப்பையும் பண்ணி போட்டு நம்ம பரிகாரத்தை கொடுத்தா அதை வாங்கி வச்சுக்கிட்டு என்னை விட ஏழை யாருன்னு சொல்றாரு அப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யுது, சிரிப்பு தான், கோபம் தானே வரணும், உடைச்சு கயிறு செஞ்சு போட்டு அப்பதான் நமக்கு வரும்,
நமக்கு எப்படி வரும்? அதாவது கருணை உள்ள இறைவன் மார்க்கமா இருக்கனால கோபம் வர மாட்டேங்குது. இதுவே ஒரு மனிதனா இருந்தா, ஒரு மனுஷன்ட்ட, ஒரு முதலாளிகிட்ட ஒரு தொழிலாளி இப்ப நடந்தா, அவன் ஒரு பரிகாரத்தை கொடுக்கும்போது அதை நானே வச்சுக்கிறேன்னு சொன்னா என்ன செய்வான் முதலாளி? அடி செருப்பாளன்னு சொல்லுவானா இல்லையா? அந்த மாதிரி கோபம் வருமா இல்லையா? அந்த கோபம் வர வேண்டிய இடத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன வருதுன்னா, இது இறைவன் மார்க்கங்கிறதுனால, இது மனிதனுடைய இயல்பு அப்படி விளங்கிக்கிட்டு இப்படிலாம் இருக்கத்தானே செய்யறாங்கன்னு கடவாய் பல்லு தெரிகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் சிரிக்க மாட்டாங்க. ரொம்ப ரேர். அவங்க வாழ்க்கையில ஒரு 10-12 சம்பவம் தான் அப்படி கடவாய் பல்லு தெரிய சிரிச்சிருக்கிறாங்க. ஆண்டு வாயை திறந்து சிரிக்கிறது. சிரிச்சு என்ன செய்யறாங்க? அத்இமுஹு இயாலக, எடுத்துட்டு போய் உன் குடும்பத்தாருக்கு கொடுப்போம், உன் பொண்டாட்டிக்கு உன்னை கொடுத்துக்க போ அப்படின்ட்டாங்க. இவர் என்ன பரிகாரம் செஞ்சாரு? ஒன்னும் பரிகாரம் இல்லை. அப்ப ஏழாதவனுக்கு ஒண்ணும் கிடையாது. அந்த நேர்ச்சைக்கு சொன்னமே அதுக்கு அவ்வளவுதான் பரிகாரம். இருந்தாலும் அதை விட பெரிய பரிகாரம் ஒண்ணு 60 நோன்பு வைக்கிற பரிகாரம், 60 ஏழைக்கு உணவு கொடுக்கிற பரிகாரம். அதை செய்ய முடியலன்ற உடனே நம்மளே வசூல் பண்ணி கொடுத்து செய்யுங்கிறோம். அதையும் வாங்கி வச்சுட்டு நான் தான் உள்ளதுல ஏழை நானே வச்சுக்கிற வாங்குறாரு, வச்சுக்கிட்டு போங்கிறாங்க. அப்ப ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி இறைவனுக்காக அதை செய்யணும் இதை செய்யறேன்னு சொல்லிவிட்டான். அவனுக்கு 10 ஏழைக்கு கூட சோறு கொடுக்க இயலாது. அவன் சாப்பாட்டுக்கு தாளம் போடுறான். 3 நோன்பு கூட வைக்க இயலாத அளவுக்கு 75 வயசு கிழவன், அல்லது வேற மாதிரி மருத்துவர்களால் நோன்பு வைக்க கூடாதுன்னு சொல்லி பெரிய நோய்க்கு ஆளானவன், இவன் எப்படி வைப்பான்? 3 நோன்பு வைக்க இயலாத இவன் என்ன 3 நோன்பு கூட வைக்க இயலாத அளவுக்கு 75 வயசு கிழவன், அல்லது வேற மாதிரி மருத்துவர்களால் நோன்பு வைக்க கூடாதுன்னு சொல்லி பெரிய நோய்க்கு ஆளானவன், இவன் எப்படி வைப்பான்? 3 நோன்பு வைக்க இயலாத இவன் என்ன பேசாம போட தௌபா செஞ்சுட்டு போயிட்டே எல்லாம் தெரியாம செஞ்சுட்டு அவன் முடிஞ்சு இவனுக்கு அவ்வளவுதான். முடிஞ்சவனுக்கு தான் இதெல்லாம். முடியலையா என்ன செஞ்சுட்டு போ, அதெல்லாம் 10 ஏழைக்கு எனக்கு முடியாது, 3 நோம்பு முடியாது, நீ மன்னிச்சுக்க, நான் மனுஷன் தானே, நான் மனுஷன், நீ இறைவன், நீ தான் தப்புக்கு அப்பாற்பட்டவன், நான் இப்படிதான் இருப்பேன். ஒரு நிறுவனத்துல, ஒரு குடும்பத்துல ஒரு தாய் தகப்பம் கூட இப்படி நடப்பாங்களா? புள்ள இந்த மாதிரி செய்யறேன் செஞ்சு போட்டு திமிரா பேசினான்னு சொன்னா ஒத்துக்குருவாங்களா? அதையெல்லாம் மிஞ்சின ஒரு கருணையை காட்டுறான்னு சொன்னா இது இறைவன் மார்க்கம், இது கடவுள் தந்தான். இது மனுஷன் இதை உண்டாக்கியிருந்தா இப்படி இருக்கவே முடியாது. மனிதன் மனிதன் மாதிரி தான் சிந்திப்பானே தவிர கடவுள் மாதிரி சிந்திக்க முடியாது, இறைவன் மாதிரி. இது இறைவனுடைய மார்க்கமா இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒரு நேரத்தில் கவனிக்கிறது கடவுளுக்கு தான் முடியும், இறைவனுக்கு தான் முடியும். மனுஷனுக்கு கவனிக்க இயலாது. அப்பப்போ உள்ளதுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதற்கும் ஒரு ஆதாரமா இருக்கிறது. இது இயற்கையோடு ஒட்டிய மனிதர்களுடைய பலவீனங்களை புரிந்து கொண்ட நடைமுறைக்கு சாத்தியமான தத்துவங்களை கொண்ட மார்க்கம் என்பதற்கு இது ஆதாரமா இருக்கிறது. இந்த ஹதீஸை நீங்கள் புகாரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு இடத்துல இருக்குது. 1936, 1937, 2600, 5368, 6087, 6164, 6707, 6710, 6711 புகாரில இவ்வளவு இடத்துல இந்த ஹதீஸ் அவரை ரசிச்சு இந்த ஹதீஸ பல இடத்துல பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. புகாரி இமாம் என்ன செய்யறாரு, அந்த ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்கிறது ரொம்ப ரசிப்பா இருந்திருக்கு. ஒவ்வொரு தலைப்பின் கீழே கொண்டா திருப்பி என்ன செய்யறாரு, இந்த ஹதீஸ அவர் பதிவு பண்ணி வச்சுக்கிறத காட்டுறோம், பாக்குறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய இந்த வழிகாட்டுதல் நமக்கு என்ன சொல்லுது? இது இறைவனுடைய தனித்து விளங்குது. பாத்தீங்களா, நம்மளை கஷ்டப்படுத்தாமல் நம்மளை இயற்கையா விட்டு நமக்கு எதுல சுகம் இருக்குன்னு எல்லாம் சொன்னானோ அதை செஞ்சுட்டு போ, எதுல உனக்கு லைக் நீ இன்பம் காண்றி அதை செஞ்சுட்டு போ, அதுக்கெல்லாம் நான் தடையா நிக்க மாட்டேன். சின்ன லிமிட், சின்ன வரம்பு தான். மற்றபடி நமக்கு அவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கமா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, இந்த நோன்பு தொடர்பு வந்ததுனால அது இன்னொரு விஷயத்தை பாருங்களேன். ஒரு மனுஷன் நோன்பு வச்சிருக்கான், நோன்பு வச்சுட்டு மறந்து விட்டு என்ன செஞ்சுட்டான், சாப்பிட்டு விட்டான். நோன்புங்கிறது யாவுமே இல்லை அவனுக்கு. ஒரு நாள் என்ன அப்படி ஏற்படும் எல்லாத்துக்கும், முதல் 2 நாளைக்கு கூட ஏற்படும். 25 நோன்புல கூட சில பேருக்கு என்ன செய்யும், என்னன்னு ஒரு சூழ்நிலை மறந்துடுவாங்க, ஒரு நாள் மறந்துடுவாங்க, நோன்புட்டே தெரியாது. நோன்புண்ட யாபம் இல்லாம நீ பாட்டுக்கு ஃபுல்லா வயிறு புடைக்க சாப்பிட்டுவிட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு பாக்குற, அப்புறம் இன்னைக்கு நோன்புல நம்ம அப்படின்னு எப்ப யாபம் வருது, வயிறுலாம் நிறைஞ்சு தொண்டைக்குழி வரைக்கும் வந்துருச்சு, அப்ப யாபம் வருது நோன்புல வச்சிருந்தோம் அப்படின்னு. இப்ப என்னது, மறந்துட்டா யாரோ ஒத்துக்குருவானா? மனுஷன் போய் சொன்னா மறந்துட்டா ஒத்துக்குருவானா? நீ செஞ்சது நான் பெனால்டி கட்டு, நான் மறந்துட்டு ஹெல்மெட் எடுக்காம வந்துட்டேன், ஒத்துக்குருவானா? மறந்துட்டு எடுக்காம வந்தாலும் பெனால்டி கட்டு, நீ மறந்துருந்தா எனக்கு என்ன, அப்படித்தானே சொல்லுவான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் கோர்ட்டுக்கே போறீங்க, நான் மறந்துட்டு செஞ்சுட்டு எவனா ஒத்துக்குருவானா? நீ மறந்தா என்ன மறக்காட்டி செஞ்ச தப்பு அதான் நான் பார்ப்பேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. மறந்ததை பார்க்கற அவனுக்கு தான் முடியும். இது மனுஷ மார்க்கம் இல்லாதனால மனுஷனுக்கு மறதியை சொன்னா எவனும் ஒத்துக்கிற மாட்டான். இல்லாட்டி மறக்காதவன் அதை சொல்லிட்டு ஓடி போயிருவான். மறக்காதவன் கூட என்ன செய்வான், கோர்ட்ல போய் மறதி நான் என்ன செய்யறது, ஏன்டா வருமான வரி கட்டல மறந்துட்டேன், மறந்துட்டீங்களா படிப்பாங்க, சரியா வருமா, கடையில சாமான வீட்டு காசு கொடுக்காம போயிட்டான், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, மறந்துட்டேன் விடுவானா?
மறந்துட்டேங்கிறது எடுபடவே செய்யாது. நம்ம உலகத்துல மனுஷன் எடுபடாது. மனுஷன் மார்க்கமா இருந்தா அதே மாதிரி தான் ஐடியா பண்ணி சட்டத்தை போட்டிருப்பாங்க. இது மனுஷனே உண்டாக்குன மார்க்கமா இருந்தா மறந்ததுனாலும் தொலைச்சுடுவேன். ஒண்ணு 10 நோம்பு போய் எப்படி நீ திங்கலாம் அப்படி சொல்லணும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஒருத்தன் வந்து மறதியாக அக்கலவ சரிப நாசியன் மறந்தவனாக இதா நசிய அக்கலவ சரிப, ஒருத்தன் மறந்து விட்டு நோன்பு வைத்ததையே யாபகம் இல்லாம அவன் வந்து வயிறார சாப்பிட்டு விட்டான், வயிறார குடித்து விட்டான் என்று சொன்னால் அப்புறம் ஞாபகம் வந்தால் கொல் யுத்திம சௌமஹு, நோன்பு அப்படி கண்டினியூ பண்ணி நீ நோன்பு தான், அதுக்கப்புறம் நீ என்னது அதுக்கப்புறம் சாப்பிடாம ஏறி 12 மணிக்கு நல்லா வயிறார சாப்பிட்டியா, நீ சாப்பிடலன்னு அர்த்தம். மறந்து தானே செஞ்ச, நீ நாம செஞ்ச, நான் தானே உன்னை மறக்க வச்சேன், இந்த மறதியை தந்தது யார், நான் தானப்பா. அந்த உனக்கு யாபத்தை நான் வச்சிருக்கலாம்னு நினைச்சேன்னு சொன்னா நான் உனக்கு யாபம் ஆக்கியிருப்பேன்ல. நான் உனக்கு சோறு போடுறதுக்காக வேண்டி நான் மறக்க வச்சிருக்கிறேன். உனக்கு நோம்புடைய நன்மையும் கிடைக்கணும், நோம்பு வைக்காமே அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ண வேலை அல்லாத எடுத்துக்கிறான். என்ன மறதி வந்து அவன் வேலை தானே. மறதிங்கிறது நம்ம இதை மறக்கணும் யாராவது பிளான் பண்ணி மறப்பீங்களா? பிளான் பண்ணா அது மறக்காது. மறக்கணும்னு பிளான் யாவும் பண்றது வேணா நீ பிளான் பண்ணலாம். மறக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க. ஒரு 10 விஷயத்தை இருக்கு, இந்த 10ஐயும் நான் மறந்து விட வேண்டும், நல்லா பதிஞ்சிரும். எதையாவது சொல்லி இது இவனுக்கு 1000 ரூபாய் வாங்குறது மறந்து விட வேண்டும் சொன்னீங்கன்னு வைங்க, அந்த வார்த்தையை சொன்னதுனால நல்லா உட்கார்ந்துறது. அப்ப மறக்கிறது நம்ம பிளானா, நம்ம சக்திக்கு உட்பட்டதா? மறக்கிறது நம்மளை மிஞ்சினது, நமக்கு மீறி போற விஷயம். அப்ப இறைவனுக்கு தெரியணுமா இல்லையா? மறதியா செஞ்சான் என்பது இறைவனுக்கு மனுஷனுக்கு தெரியாம இருக்கலாம், இறைவனுக்கு தெரியாதது என்ன இறைவன்? அப்ப என்ன செய்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அது முக்கியமான விஷயம். கொல் யுத்திம்ம சௌமஹு, அவன் நோம்பாளியாகவே எப்ப யாவும் வருதோ, பாதி சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறீங்க, ஒன்னே யாவும் வருது, வாஞ்சல எடுக்க தேவையில்லை, ஆஹாண்டு கையை கழுவிட்டு பேசாம உட்காந்துக்க வேண்டியது. நோம்பு தான். நீங்க பாதி சாப்பாடு சாப்பிட்டாலும் நோம்பு தான், ஃபுல்லா சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு தான் யாவும் வருது. அப்ப என்ன, ஆஹா நம்ம பிரச்சனை இல்லை, இப்ப இந்த நோம்பு, இப்ப இந்த நிமிஷத்துல மறுபடியும் கண்டினியூ பண்ணா அதை சாப்பிட்டது மைனஸ், சாப்பிடவே நீ இல்ல. அது என்ன? அப்ப இன்னமா அதாமஹுல்லாஹு வ ஸகாஹு, அல்லாஹ் அவனுக்கு சோறு கொடுத்திருக்கான், விட்டு தருவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ப இன்னமா அதாமஹுல்லாஹு வ ஸகாஹு, அல்லாஹ்வே அவனுக்கு சோறு போட்டுருக்கான், அல்லாஹ்வே அவனுக்கு குடிக்க கொடுத்திருக்கான், அது போனஸ்ப்பா. நோம்பாளியா இருந்துகிட்டே திங்க வச்சுட்டான் போ அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறாங்க. ஏன் மறதிங்கிற இதெல்லாம் இறைவன் கவனிக்கிற விஷயமா? எதுக்கு இதை சொல்றோம்? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் என்பது இதுல விளங்குறதா, மனிதனுடைய சித்தாந்தத்தில் உண்டாக்குனது விளங்குதா? மனிதன் வந்து இது கவனிக்க மாட்டான, மறதியை ஒப்புக்கொள்ள மாட்டான. ஒரு காலத்திலேயே மறதிங்கிற சமாதானம் எங்கேயுமே எடுபடாத, எவிடன்ஸ் கொண்டு வான்னு சொல்லுவான். அப்ப வந்து இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம், அது ரப்புக்கு மட்டும் தான் தெரியும். அதனால அல்லாஹ் என்ன பண்றான், நீ மறந்தாலும் மறக்காத, எனக்கு தெரியாவ, நீ நெசமா மறந்து எனக்கு தெரியத்தானே செய்யும், போயிட்டே இரு அப்படிங்கிற அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 1933, 6669 இந்த மாதிரி புகார்ல இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் என்னத்தை உங்களுக்கு காட்டுகிறது? இஸ்லாம்ங்கிற மார்க்கம் தனித்து விளங்குகிறது கருணை காட்டுவதிலே, மனிதனுடைய பலவீனங்களுக்கு ஏற்ப சட்டங்களை தருவதிலே, அவனுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவனுக்கு வளைந்து கொடுப்பதிலே, இதுல எல்லாம் இஸ்லாம் வந்து தனித்து விளங்குகிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி மனித வாழ்க்கையில வந்து சில நேரங்கள்ல நெருக்கடியை சந்திப்பான், நல்லா கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடியவனுக்கு ஏலும், சில நேரங்களில் சில காரியங்கள் செய்ய முடியாம போயிடும். பொதுவா ஏலும், பொதுவா கடைபிடிக்க ஏலும், சில நேரங்கள்ல அத மனிதனுக்கு தாங்க முடியாத சில பிரச்சனைகள் ஏற்பட்டு போயிடும். அது என்ன ஏற்படுறேன்? உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், குர்ஆன்ல அல்லாஹ் வந்து 4 விஷயத்தை உங்களுக்கு ஹராம்ங்கிறான். குர்ஆன்ல 4 பொருள்கள் உங்களுக்கு ஹராம். என்னென்ன ஹராமு? 2வது சூராவுல 173வது வசனத்தை பாருங்க, 5வது அத்தியாயத்துல 3வது வசனத்தை பாருங்க, 6வது சூராவுல 145வது வசனத்தை பாருங்க. இதுல எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உங்களுக்கு வந்து 4 விஷயம் உங்களுக்கு ஹராமு, சாப்பிடக்கூடாது. என்ன 4 விஷயம் சாப்பிடக்கூடாது? இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தா, தானா செத்து போன நீங்க சாப்பிடக்கூடாது, அறுத்துதான் சாப்பிடணும். ஒரு ஆடு செத்து கிடக்குது, அதுக்கு நீங்க சாப்பிடக்கூடாது. ஒரு கோழி இருந்தா அறுத்து சாப்பிடணும், அதுவா செத்து கிடக்குது, அந்த கோழி நீங்க என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்ப தானா செத்து போன பிராணிகளை, இது மீனுக்கு இது விதிவிலக்கு. மீன் வந்து கடல் பிராணிகளுக்கு அந்த அறுக்கணும்னு தேவையில்லை, செத்தாலும் சாப்பிடலாம், அது தனி ஹதீஸ் இருக்கிறது. அப்ப இன்னமா ஹர்ரம அலைக்கும் வைத்தத்தை, தானா செத்து போனதை அல்லாஹ் வந்து உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான். ஒத்தம, ரத்தத்தை அல்லாஹ் உங்களுக்கு, ரத்தம் சாப்பிடக்கூடாது, ரத்தம் ஹராம். அறுத்த ரத்தம்னா ஓடி போயிருதுல, அந்த ரத்தத்தை எடுத்து நம்ம சாப்பிடக்கூடாது. இந்த ரத்தம் கூட எந்த ரத்தம் ஹராம்னு சொன்னா, ஓட்டப்பட்ட ரத்தம் தான் ஹராம்.
ஓட்டப்படாம ஒவ்வொரு இறைச்சியுடைய துகள்கள்லையும் ஒட்டிக்கிட்டு இருக்குமே, அந்த ரத்தம் ஹராம்ல இறைச்சியை திங்க கூடாது. நீங்க இறைச்சி கழுவி வாங்கிட்டு வந்தாலும் 7 தடவை கழுவிட்டாலும் கழுவுன இறைச்சியை 2 துண்டு போட்டு அதுல இருந்து ரத்தம் வரும். ஒரு பீஸ் நல்லா கழுவிட்டீங்க, ரத்தம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அறுத்துட்டு மேல கழுவுங்க பார்ப்போம், உள்ள ரத்தம் இருக்கும்ல. அப்ப இறைச்சியை திண்டா உள்ள ரத்தம் இருக்கதான் செய்யுது, அது ஹராம் இல்ல. எது ஹராமு? ஓட்டப்பட்ட ரத்தம் இருக்குதுல, ரத்தத்தை விற்பாங்க கடையில், ஆட்டுக்கறி தட்டுல பிடிச்சி வச்சு வரும் ரத்த பொரியல் கிடைக்கும் போட்டுருப்போம் பாருங்களேன், அது கூடாது, இஸ்லாத்தில் சாப்பிடக்கூடாது. ரத்த பொரியல் ரத்த வறுவெல்லாம் இல்ல, இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சயின்டிபிக்கா அது பெரிய தீமை இருக்கு, அந்த டாபிக் இப்ப இல்ல. விஞ்ஞான ரீதியா இஸ்லாம் ஹராமாக்கின இந்த இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, தானா செத்ததுல உள்ள மேட்ரு என்ன, ரத்தத்தில் உள்ள மேட்ரு என்ன, பன்றி இறைச்சியில் உள்ள மேட்ரு என்ன, இன்னைக்கு சயின்டிபிக் அந்த தலைப்புறம் விட்டுட்டு தாண்டி வந்துட்டோம். அதுல எல்லாம் நீங்க ஆய்வுக்கு போனா அது வேற விஷயம். இப்ப டாபிக் என்ன? இது கருணை, எப்படி கருணை காட்டுது, அதுதான் டாபிக். அப்ப ரத்தம் உங்களுக்கு ஹராம், அஹமுல் ஹின்சீர், பன்றியுடைய இறைச்சி உங்களுக்கு ஹராம், அதை நீங்க சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஒமா உஹில்ல பிஹி லிகைரில்லா, அல்லாஹ்வை தவிர மற்றவங்களுக்காக வேண்டி படையல் செய்யப்பட்டது, நேர்ச்சை செய்யப்பட்டது, பூஜை செய்யப்பட்டது, அதுகளை சாப்பிடக்கூடாது. இறைவனுக்கு என்று உள்ள சாப்பிடணுமே தவிர இது இந்த அவுலியாவுக்கு, இந்த மகானுக்கு, இந்த பெரியாருக்காக அப்படின்னு சொல்லி அறுத்தாங்கன்னு சொன்னா, அந்த மாதிரி அறுத்தாலும் சரி, வேற சக்கரை பத்தி வச்சு படைச்சாலும் சரி, அதுகளை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் தடை செஞ்சுட்டான். தடை செஞ்சுட்டு இது இறைவன் மார்க்கம் தடை சொல்லிட்டு போயிடுவாங்க. எல்லா நாட்டிலையும் சட்டம் தான் போடுவாங்க, மனிதன் போடுற சட்டம்லாம் சட்டம் தான் இருக்கும். அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா அதுல ஒரு விதிவிலக்கு கொண்டு வர்றான். என்ன விதிவிலக்கு? இதெல்லாம் சரி, சாப்பிடத்தான் கூடாது, ஆனால் சில நேரங்களில் இதை சாப்பிடுற நிலைக்கு இது தள்ளப்படவே மாட்டியான். நான் சட்டத்தை போட்டுட்டேன், எல்லா நேரத்திலும் இது சரியா வருமா? சில நேரம் கடுமையான பஞ்சம், கடுமையான வறுமை, உணவே உற்பத்தி இல்ல, 7 வருஷமா மழை இல்ல, எலிய பிடிச்செல்லாம் சாப்பிட்டாங்களே. ஊப்பில எல்லாம் போனீங்கன்னா, குஜராத்துக்கு எல்லாம் போனீங்கன்னா நினைச்சாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான எலி வறுமை. அப்ப என்ன உணவு, எல்லாரும் வயல்ல போய் எலிய பிடிச்சு சாப்பிட்டான், வேற வழி இல்லைன்னா எலிய தானே திங்கன்னு. அது மாதிரி நிலைக்கிற மக்கள் ஆளானாங்க. அந்த மாதிரியான வறுமையில ஒண்ணுமே கிடைக்காது. அப்படியான ஒரு நிலைமைகள்லாம் நீங்க சந்திக்க வேண்டி வரும். அப்ப இறைவன் மார்க்கம் என்ன பண்றான் தெரியுமா? அதை சொல்லிவிட்டு அதுலயே ஒரு விதிவிலக்க சேர்க்கிறான். எப்படி? துர்ர கைரபாகின் ஆதில், வரம்பு மீறாமலும் வலிய செல்லாமலும் யார் ஒருத்தன் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு விட்டானோ, நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டானோ, பல இஸ்ம அலைஹி, அவன் மேல குற்றம் கிடையாது. இதெல்லாம் திங்க கூடாதுதான். நெருக்கடிக்கு ஆளாயிட்ட, நிர்பந்தத்துக்கு ஆளாகிவிட்டாய், நிர்பந்தத்துக்கு ஆளாகிவிட்டால் பல இஸ்ம அலைஹி, அவனை பிடிக்க மாட்டான். என்ன இருந்தாலும் நீ திங்க கூடாது, செத்தாலும் சாவணுமே தவிர தொடக்கூடாது அப்படி நான் சொல்ல மாட்டேங்க. அந்த நெருக்கடி உண்டாக்கணும் நான் தானே. ஒரு அளவுக்கு தான் மனிதனுடைய தாங்கும் சக்தி இருக்குன்னு எனக்கு தெரியும்ல. அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், இதுல குற்றம் இல்லைன்னு சொல்லி இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னித்து அருள் புரியக்கூடியவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்தில் முடிக்கிறான். இப்ப ஒரு ஊர்ல சரியான பஞ்சம், நம்மள்ட்ட காசே இல்ல, கடுமையான வறுமை, யாரும் சாப்பாடு தர மாட்டேங்கிறாங்க, பல வகையில முயற்சி பண்ணி பார்க்கிறோம், எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எதையாவது சாப்பிட்டாடி செத்து போயிருவோம். ஒரு ஆடு தான் கிடக்குது, செத்து போன ஆடு, ஒரு கோழி செத்து போச்சுன்னு தெருவுக்கு எரிஞ்சிருக்கிறாங்க, அதுதான் இப்ப கிடைக்குது. அதை திண்டா தான் நான் பிழைக்குவேன், இல்லாட்டி நான் போய் சேர்ந்துருவேன் என்கிற நிலைக்கு நான் இருக்கிறேன். இப்ப இது ஹராம்னு சொல்லி சாவுறதா, உன்னை காப்பாத்திக்கிறதா? இஸ்லாம் என்ன சொல்லுது? மேட்ரே கிடையாது. நீ பாட்டுக்கு சோத்தை திங்கிற மாதிரி தின்னு, அது மேட்ரே கிடையாது. உயிரை காப்பாற்றணும்ல, நீ இருந்தா தான் நான் நல்ல வேலை செய்ய முடியும். உன்னை நம்பி உன் கொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்குதுல்ல, அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி. அப்ப நம்ம அல்லாஹ் நம்ம என்ன பார்க்கறான், அடே நெருக்கடியான நிலைகளுக்கு சட்டத்தை உற்றுப்பா, நான் உன்னை மன்னிக்கிறேன், நல்ல பாவம் இல்லைங்கிறேன், நீ அப்படி அழட்டுக்கிற, நானே வேணாங்கிறேன்ல அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் அல்லாஹ் சலுகை தர்றான். இதை எப்படி பார்க்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த வறுமைன்னு சொன்னா, அப்படிதான் நிறைய பேர் விளங்கி இருக்கிறாங்க, வறுமைன்னா செத்துருவோங்கிற அளவுக்கு இருக்கிறானே அவனுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, செத்துற அளவு கூட தேவையில்லை. அதாவது அபூ வாக்கித் லைத்ங்கிற சஹாபி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் கேட்கறாங்க, சில பேர் கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னா பி அர்லின் துஸீபுனா பிஹல் மஹ்மஸா, கடுமையான வறுமை ஏற்பட்ட ஒரு பகுதியில் நாங்கள் வசிக்கிறோம், ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில். ஃபமத்தா தஹிலுல் மைத்தா, தானா செத்து போன பிராணிகள் எப்ப எங்களுக்கு ஹலால் ஆகும்? நாங்க வறுமை வயப்பட்ட ஒரு பூமியிலிருந்து வருகிறோம், எங்களுக்கு எப்ப அதை சாப்பிடுவது ஹலால் ஆகும் கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, 3 சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உங்களுக்கு காலையில் கொஞ்சம் பால்
வயிறு நிறைய சாப்பிடக்கூடிய பால் கிடைக்காவிட்டால், அல்லது மாலையில் சாப்பிடுவதற்கு பால் கிடைக்காவிட்டால், அல்லது இளதலைகள் அந்த காய்ச்சி தொங்குமுலை யாருக்கும் சொந்தம் இல்லாம அந்த மாதிரியான பொருள்களை பறித்து சாப்பிடுவதற்கு வழி இல்லாவிட்டால் உங்களுக்கு ஹலால் ஆகிவிடும். 3 நாள் பட்னியா இருக்குன்னு தேவையில்லை. ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட ஒண்ணும் கிடைக்க நீ சாப்பிடலாம். சாவணுங்கிற அவசியம் கிடையாது. காலைல சாப்பிட்டது வந்தாச்சு, அடுத்த நாள் ஆச்சு, அது வரைக்கும் ஒரு தண்ணி கூட கிடைக்கல, ஒரு பால் கூட கிடைக்கல, வயிற்று பசி அடைக்கிற ஒண்ணுமே 24 ஹவர்ஸ் தான் கணக்கு. ஒரு நாளைக்கு உனக்கு உணவு இல்லை என்று சொன்னால் என்ன செஞ்சிடலாம்? செத்து போனது திண்டுக்கலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சலுகை கொடுத்தது முஸ்னத் அஹ்மதுல 20896வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க. ஒரு ஆளு சரியான வறுமையான நேரம், அவர் மதீனாவுக்கு வர்றாரு, வறுமையை பார்த்துட்டு வர்றாரு. அங்க ஒரு தோட்டத்தில் நிறைய பேரிச்சம்பழங்கள் அதெல்லாம் காய்ச்சி தொங்குறது. இவர் வாட்டுக்குள்ள புகுந்து அதை எடுத்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டோன்னு தோட்டத்துக்காரர் வந்துட்டாரு. புட்டிச்சு ஆளை கட்டி வச்சு ஜாமானையும் பறிச்சுக்கிட்டு ஒரு ஆடையில வேற சுருட்டி மறைச்சு வேற வச்சுக்கிட்டாரு. அதையும் புடிங்கிட்டு வா உனக்கு ரசூல்லா நீதிபதி கோர்ட்டு அதானே அங்க கொண்டு வந்துடுறாரு. ரசூல்லா என்ன செய்யறாங்க? இவர் வறுமை பஞ்சத்துல ஒரு மனுஷன் தோட்டத்தில் புகுந்து திண்டாதான் தப்பா? திருடுறதுங்கிறது வேற, பஞ்சத்துக்காக வேண்டி பசிக்காக வேண்டி உணவுப் பொருளை சாப்பிடுறதுக்கு கையெல்லாம் வெட்டக்கூடாது. பசிக்கு ஒருத்தன் ஒரு பண்ணத்துக்கு ஓடி போயிட்டான்னு சொன்னா அவனுக்கு கை நீங்க வெட்ட முடியாது. அப்ப ரசூல்லா என்ன செய்யறாங்க? இவர் கம்ப்ளைண்ட் பண்ணவன, என்னப்பா இது, அந்த மனுஷன் பசிக்கு தானே தின்றுக்கிறான், மா அத்தாம் தகு இதுக்கான ஜாயான், பசிச்சு வந்தாலுக்கு நீ சோறு கொடுக்கல, ஒரு அல்லம் தகு இதுக்கான ஜாகிலன், விவரம் அறியாம செஞ்சிருந்தானே ஒரு விலங்கு புரிய வை, நம்ம இதை சாப்பிடக்கூடாது என்று கேட்டிருக்கலாம்ல, அப்படி நீ சொல்லுவியா? அதை விட்டு நீ அடிச்சு புடுங்கிட்டு வருவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? அமரகுன் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரத்த இலைக்கு தௌபஹு, அவர்கிட்ட வாங்கினதெல்லாம் புடுங்க, திருப்பி கொடு. சாப்பிட்டு போறாரு, பசிக்கு தானே சாப்பிட்டாரு, அது ஹலால். இன்னொருத்தன் சொத்தா இருந்தாலும் ஹலால் தான். தோட்டம் துறவுல சாப்பிடுறது என்ன இல்ல, பசிக்கு சாப்பிட்டா குற்றம் கிடையாது, பர்மிஷன் எல்லாம் கேட்க வேண்டியது இல்ல. அது மாத்திரம் இல்லாம அமரலஹு பி வஸ்துமின் தஆம், உணவுல ஒரு பெரிய மரக்கால அள்ளி இந்தா இதை கொண்டு போய் சாப்பிட்டுக்க, பஞ்சத்துக்கு தானே வந்தேன்னு சொல்லி தண்டிக்கிறதுக்கு திருத்த கையை வெட்டுவாங்கன்னு கூட்டிட்டு வந்தா பரிசு கொடுத்து அனுப்புறாங்க. திருடுறங்கிறது சொத்து சேர்க்கறது திருடுறவன் தான். இது இப்னு மாஜாவுல 2289வது ஹதீஸ்ல இருக்கிறதை பார்க்கலாம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மார்க்கத்தை அவ்வளவு மென்மையா, அவ்வளவு எளிமையா, ரொம்ப அக்கறையோட இந்த மக்கள் மீது அக்கறையோட சொல்லி இருக்கிறார்கள். இது தொடர்பான இன்னும் பல செய்திகள் நம்ம அறிந்து இப்படி ஒரு மார்க்கத்தில் கருணையுள்ள ஒரு மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம் என்று அதை புரிந்து கொள்வதற்குரிய விஷயங்கள் இன்னும் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதை